காவிரி சிக்கல் எந்த அளவிற்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறேன்? நாங்கள் வெளிநாடுகளுக்கு அகதியாக இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து பிழைக்க வேண்டிய நிர்பந்தம் தான் தஞ்சாவூர் வாழ்ற மக்களோட யதார்த்தமான நிலை. ஏற்கனவே ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, காவிரிக்கு படையெடுத்துட்டு போய் நாங்கள் காவிரிக்கு பெங்களூருக்கு படையெடுத்துட்டு போவோம். அந்த கனிம வளங்களை எடுப்பதற்காகத்தான் இந்த காவிரி நீர் பிரச்சனை ஏற்படுகிறது. எல்லாமே தொடர்ச்சியாக எல்லாம் சொல்லி வச்சுட்டு தமிழ்நாடு அழிக்கக்கூடிய வேலையை. நைல் நதி 4 நாடுகளை கடந்து போகுது. உட்கார்ந்து பேசுறாங்க, சரியான நீரை பங்கிட்டுக்கிறாங்க. அங்க வரலாறு என்ன? நிறைய தீர்ப்புகள், சட்ட பாதுகாப்பு இருக்கு. இது மீறி நீங்க என்ன பேசிருவீங்கன்னு எனக்கு புரியலையே. நீங்க 2 பேரும் போய் அன்புமணி என்ன போய் சொன்னாரு, அதை உட்காந்து கேட்டாங்கன்னு. அப்ப உங்களுக்கு தெரியாது, அறியாது, புரியாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஏற்கனவே களத்துல நின்று போராடினவங்க, இப்ப நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் தீவிரமா இதுல ஒரு காலகட்டத்தில் போராடி இருக்கிறாங்க. இப்ப எங்க கிராமத்திலேயே ஏகனாபுரங்கிற எங்க கிராமத்திலேயே 3 ஏரிகள், இந்த நீர்நிலையே நீங்க அழிச்சிட்டு இந்த 2 ஏரி மேல் தான் ரன்வே. முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு பேசும்போது கூட அந்த பகுதியினருக்கு தான் முன்னுரிமை தரப்படும், இதெல்லாம் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. அப்புறமும் எதிர்க்காங்க. இல்ல, முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு நான் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன். சரி, ஒரு அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு இந்த மாதிரி வெள்ளம் வருது அப்படின்றதுக்காக இந்த விஜய் என்ன உடனே ஒரு குழுவை வச்சு அந்த அறிக்கையை வச்சு நாங்க இந்த மாதிரி பள்ளிக்கரணி பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்க போறோம்னு சொல்லணும். இல்ல இப்ப ஏன்னா அங்க என்ன பிரச்சனைன்னா, சென்னை நம்ம சீமானன்னு பலமுறை சொல்லியிருக்காரு, கூட நண்பர் சுந்தரராஜன் சார் பலமுறை அவருடைய எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருக்காரு. சென்னை விமான நிலையம் இந்த விவசாய நிலத்துல நீங்க பால்படுத்தி அந்த இது போடுறாங்க, அந்த மின்சார தகடுகள் போடுறாங்க பாருங்க, சூரிய ஒளி தகடுகள், அதை கழுவுறதுக்கு தண்ணீர் எடுக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த பக்கத்துல ஒரு சுத்தி, அதனால ஆதாரங்களோட சொல்ல முடியும் சார் என்னால. ஆனா பெரிய பெரிய எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மாதிரி அங்க இல்ல, உருவாவல. இப்ப நாங்களாம் ஒரு அமைச்சரா இருந்தோம், நாங்களாம் ஒரு பெரிய லெவல்ல அதிகார வர்க்கத்துல இருந்தோம், ஓரளவு இந்த அரசாங்கம் மதிச்சிருக்குமா? நாங்களாம் தலைகாஞ்ச விவசாயி. இந்த சுயஸ் கொடுத்துருக்காங்களா தனியார் நிறுவனம், சுயஸ் எப்படி மழை வராத நேரத்துல மழை வர வச்சு கொடுக்கக்கூடா, இல்ல அவனுடைய நாட்டுல இருந்து எட்டு வந்து இங்க தண்ணி கொடுக்க கூடாதான்னு தெரியல. நம்ம தானே கத்தி படத்துல நம்ம தானே வசனமா இயக்குனர் எழுதி கொடுத்தாரு, நம்ம தானே பேசிட்டோம். போய் மதுரையில ஆய்வு பண்றாரு. 1,16,000 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக அவர் அறிவிக்கிறார். அந்த வழக்கு என்ன ஆச்சு? எல்லா மாவட்டங்களையும் தாது மணல், ஆற்று மணல், அதில் தட்டி கேட்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தட்டி கேட்கிற சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, அவர்களை ஏற்றி கொள்றதும் 2 லட்சத்துக்கு 1 லட்சத்துக்குலாம் கொலை செய்யக்கூடிய அந்த ஜென்சி உருவாயிடுச்சு. நம்மளோட நிலங்களை அபகரிச்சு நம்ம மக்களை இடம்பெயர வச்சு நம்ம மக்கள்கிட்ட இருந்து மின்சாரத்தை எடுத்து நம்ம தமிழ்நாடு அரசும் உடந்தையா இருக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல இருந்து கன்னியாகுமரி பகுதியில இருந்து இங்க இருந்து நம்மளோட மலைகளை வெட்டி எடுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்கள்ட்டையும் மலை இருக்கும், அந்த மலையை தொட மாட்டாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு வட்டவேசை மாநாட்டிற்கு தங்களை வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு கருத்தரங்கத்தில் பல்வேறு துறைகளை சார்ந்த, பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த தலைவரும் நீதியின் குரல் திரு CR பாஸ்கரன் அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம். அடுத்ததாக உழவர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மற்றும் மேல்மா சிப்காட் போராட்ட குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு குண்டாஸ் அருள் ஆறுமுகம் அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நடிகர் திரு திருமுருகன் அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம். பரந்தூர் பசுமை விமான எதிர்ப்பு போராட்ட குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பரந்தூர் சுப்பிரமணியம் அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம். விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். சார், உங்கள்கிட்டே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அன்புமணி அவர்கள் மாநிலங்களவையில் எழுப்பிய அந்த கேள்வி ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்கியிருக்கு. காவிரியில் மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்புமணி அவர்கள் எழுப்பிய கேள்வி பல்வேறு விவாதங்களை உண்டாக்கியிருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் திரு DK சிவகுமார் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தண்ணீர் தரமாட்டோம், முதல்வர் விஜயோட நாங்கள் பேசியிருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு அப்படின்னு கராரான ஒரு அணுகுமுறையை கர்நாடகம் கையாளுது. இந்த போக்குனால தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய இந்த காவிரி சிக்கல் எந்த அளவிற்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக பல்வேறு விதமான கேள்விகளை நாடாளுமன்றத்திலே எழுதி கேட்டிருந்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த வகையில் இந்த கேள்வியில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்பது அதிர்ச்சியூட்டுகிற வகையிலே இருந்தது. தமிழகத்தினுடைய ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த வாட்டர் ஆணையம், அந்த தண்ணீர் மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அனுமதி கிடையாது, அந்த திட்டத்துக்கு அனுமதி கிடையாது என்கிற அடிப்படையிலே கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள்.
அதற்கு ஒப்புதல் வழங்குவதற்கு ஏற்கனவே காவிரி நதிநீர் ஆணையமும் மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. அதே நேரத்தில் பொதுவாக அவர்கள் அப்படித்தான் பேச முடியும். ஆனால் நடைமுறையிலே அது சாத்தியம் இருக்காது. நமக்கு கொடுக்க வேண்டிய நீர் லாவாதேவிகளை அவர்கள் சரிவர செய்தே தீர வேண்டும். அதற்கான சட்ட பாதுகாப்பும் சமூக பாதுகாப்பும் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஜூன் மாதமும் ஜூலை மாதத்தும் நமக்கு வர வேண்டிய அந்த காவிரி நீர் பங்கீடுங்கிறது வரலை. வெறும் 2 டிஎம்சி 3 டிஎம்சி இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 30க்கும் மேற்பட்ட டிஎம்சி வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறதும் பேசுபொருளாக வைக்கிறாங்க. இந்த உரிய நீரை கர்நாடகம் ஏன் தரமாக இருக்கிறாங்க? ஆரம்பத்திலிருந்து கர்நாடகத்தினுடைய பாணி அதுதான். கர்நாடகம் ஒரு நிலைப்பாடு, அதில் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சேர்ந்து ஒன்றாகவே இந்த நிலைப்பாட்டில் இருப்பார்கள். தமிழகத்தை வஞ்சிப்பது, தமிழகத்துக்கு எதிராக இருப்பது, தமிழகத்தினுடைய நீர்ப்பாசன திட்டங்களுக்கெல்லாம் முடக்கம் செய்வது, விவசாயிகளை அழிப்பது என்கிற லட்சியம் அவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அவங்க மேம்போக்காக சொல்லுவாங்க, எங்களுக்கே தண்ணி கிடையாது, எங்களுக்கே குடிநீருக்கு தண்ணி கிடையாது, எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்ற அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னாலும் கூட உண்மை நிலை அது அல்ல என்பதை இன்றைக்கு மத்திய அரசினுடைய திட்டவட்டமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு போதுமான நீர் இருக்கிறது, வரத்து இருக்கிறது போதும், ஆனால் நீங்கள் தமிழகத்தை வஞ்சிப்பது சரியல்ல என்ற கருத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போ இரு மாநிலத்தினுடைய முதல்வர்கள் சந்தித்து பேசுவதால் எந்த பலனுமே கிடையாது. ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின்பால் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பையும் அந்த வழிகாட்டுதலையும் அந்த தீர்ப்புகளையும் முன்வைத்து அவர்கள் இந்த பிரச்சனையிலே உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் சரியாகவே அங்கே பேசியிருக்கிறார். சரியாகவும் ஏற்கனவே இது நேற்று இன்று தான் பேசுகிற ஒரு விஷயம் அல்ல. ஆரம்பத்தில் இருந்து அவர் பேசி வருகிறார். இப்போ கூட கடந்த பொதுக்குழுவிலே அவர் ராகுல் காந்தி உட்பட எல்லோரையுமே இந்த வம்புக்கு இழுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழகம் இந்த மாதிரி நிலைக்கு வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக காவிரி டெல்டா பாசன விவசாயம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகிற நிலைமை உருவாகும் என்பதை உணர்ந்த அடிப்படையிலே தான் இதை நிர்பந்தம் வைக்கிறார். இன்னைக்கு பல பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே மாணிக் தாகூர் மாதிரி ஆட்களே எகிரி குதிக்கிறாங்க இல்லையா? ஏன் குதிக்கிறாங்கன்னே தெரியலையே. தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, கர்நாடகம் இந்த நீர் தர மறுக்கிறது, இந்த பிரச்சனையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒழுங்கான நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறது, உண்மையை நாட்டுக்கு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் போய் நீங்கள் இந்த பிரச்சனையில துள்ளி குதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தமிழக காங்கிரஸ் இன்னைக்கு தமிழகத்துக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதை இப்போ விஜய் உணரணும். இந்த தமிழ்நாட்டு அரசியலை உணரணும். ஒரு கூட்டணி சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த கொள்கைக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிற கருத்தை விஜய் உணர வேண்டும். நியாயமா பார்த்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்ததுக்கு பிறகு இது இந்த அரசுக்கு, மாநில அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவா போயிடும். காங்கிரஸை சேர்த்து வைத்துக்கொண்டு தமிழகத்தில் வரவேண்டிய நீரை கூட இன்றைக்கு இவர்களுடைய பேச்சின் காரணமாக நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாணிக் தாகூர் மாதிரி ஆட்களே சிவகுமாருக்குலாம் அட்வைஸ் கொடுப்பாங்க போல இருக்கு. நீங்க இப்படி பேசுங்க அப்படின்ற மாதிரி, நாங்க பார்த்துக்கிறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக தமிழகத்தை வஞ்சிக்கிற கும்பல் இன்றைக்கு சிஎம்மோட இருக்குது, விஜயுடன் இருக்கிறது. ஆகவே அதை தான் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், தைரியமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், துணிச்சலாக வெளிப்படுத்தி. திருமுருகன் சார், நீங்க தொடர்ந்து தஞ்சாவூர் அந்த டெல்டா பகுதிகளில் நீங்க போராடிட்டு வர்றீங்க. இந்த காவிரி பிரச்சனை தஞ்சாவூர் டெல்டா விவசாயிகளை எந்த அளவுக்கு நேரடியாக பாதிக்குதுன்னு நினைக்கிறேன்? இதுதான் இது எப்படி நம்ம சொல்லணும்னா, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கு பெல் அடிச்சுன்னு வச்சுங்களேன், நான் போய் அவசரத்தில் இப்படி கிணத்துல இருந்து இப்படி தண்ணி அள்ளி கை கழுவிட்டு ஓடிடலாம், அவ்வளவு இருந்தது. மாலை நேரத்தில் விளையாடும் போது அந்த ஆற்றுக்குள்ள நாங்கள் கைவிட்டு நோண்டுனா 1/2 அடியில் தண்ணி வரும். ஆனால் இப்போ ஆழ்துளை கிணறு போட்டு 250 அடி 300 அடி 400 அடி 500 அடி 600 அடின்னு போயிட்டே இருக்கு, தண்ணி வரல. இதுல நம்மளுக்கு உண்மையா பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்து நம்மளுக்கு போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 75% நீர் நம்மளுக்கு தான் கிடைக்கணும். அப்படி நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சுனாக்க விவசாயிகள் நாங்கள் இங்கே புஞ்ச நிலம்லாம் பாருங்க, புஞ்ச நிலம் எல்லா விதமான தானியங்களும் போட்டு எண்ணெய் வித்துகள் போட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், குறுவை விவசாயம் செஞ்சோம். இப்போ பாருங்க எல்லாம் தென்னை மரமா போட்டோம். தண்ணி பற்றாக்குறை, நிறைய இடம் தரிசா கிடக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் காவிரி தான். இந்த காவிரி பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு அகதியா இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து பிழைக்க வேண்டிய நிர்பந்தம் தான் தஞ்சாவூர் வாழ்ற மக்களோட யதார்த்தமான நிலை. அதுல நாங்கள் முதலீடு போடுற முதலே எங்களுக்கு வருவாயா வராது.
ஏன்னா டிகே சிவகுமார் கூடுதலா என்ன சொல்றாருன்னா, புதிதா இந்த மேகதாது அணையை கட்டினோம்னா அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது, இந்த அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு சரியா நாங்க நீர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்றாரு. அதுல உண்மையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதுல 100% உண்மை இல்லை. அதே மாதிரி இதுதான் பெங்களூருக்கான தண்ணீர் வந்து குடிநீருக்கு இதுதான்னாக்கா ஏற்கனவே 4 அணை இருக்கு, அவங்களுக்கு 111 TMC தண்ணி அதுல இருக்கு. அதுல இருந்து எடுத்து பயன்படுத்துறதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் அணை கட்டுறது, அதுலயும் தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாம அவங்க கட்ட முடியாது. தமிழ்நாட்டின் ஒப்புதலின் அடிப்படையில தான் அவங்க கட்ட முடியும். இங்க என்ன இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இங்க இந்த நிலத்தை, இந்த மண்ணை, இந்த மக்களை நேசிக்கிற உண்மையான தலைமை இல்லாததான் இதோட பிரச்சனை. இப்ப பிரச்சனை இங்க உச்சத்தை அடைஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி இதை வந்து பெருவாரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அண்ணன் சீமான் இதுக்காக களத்துல இறங்கி பல போராட்டங்கள் நடத்தி இருக்கோம். இப்ப என்னன்னாக்கா, முதல்வர் வந்து இங்கிருந்து நான் வந்து அங்க போய் பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு சொல்றாரு. ஆனா உண்மையில என்ன நடக்கணும்? அந்த முதல்வர் இங்க வரணும், நீங்க ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு. அப்ப நம்ம வந்து இதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம பேசணும். அவர் திட்டவட்டமா சொல்றாரு தண்ணி தரமாட்டேன்னு. சரியா? அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கிறது இல்லை, நடுவர் மன்ற தீர்ப்பையும் மதிக்கிறது இல்லை, தரவே மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க போய் இப்ப என்ன பண்ணிடுவீங்க? அப்படியே தோல்ல தூக்கி வச்சு கொண்டாந்துருவார. இந்த நடைமுறைக்கு பின்னாடி இருக்குதுன்னா, தலைமையில ஆளுமையான தலைமை வந்து தமிழகத்தை ஆளலை. அதை அங்க பாருங்க, நைல் நதி 4 நாடுகளுக்கு போகுது. ஆனா விஜய்கிட்ட நான் போன்ல பேசிட்டேன், ஒரு சுமூகமான தீர்வு வரும் அப்படின்னு டிகே சிவகுமார் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. அதான் இப்ப எதிராளி வந்து எப்படி சொல்றாரு, அவருக்கு சாதகமானதை தானே பேசுவாரு. நைல் நதி 4 நாடுகளை கடந்து போகுது, உட்கார்ந்து பேசிடுறாங்க, சரியான நீரை பங்கிட்டுக்கிறாங்க. அங்க இது வரலாறு என்ன, யாருக்கு அதிக பயன்பாட்டுல இருக்கோ ஒரு நதி, யாரு பக்கம் அதிக தூரம் வந்து பயணிக்குதோ அவங்களுக்கு தான் உரிமை. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தானே உரிமை. இப்ப 4 மாநிலங்களுக்கு இதை பிரிச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை வருது? அப்ப அங்க கர்நாடகத்துல இருக்கிற அரசியல் வந்து அந்த மக்களுக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்திக்கிறது, தங்களுக்கு சாதகமான அரசியலை ஏற்படுத்தி. நீர் மட்டும் பிரச்சனை இல்லை, பிரச்சனையே அரசியல் தான் அங்க பிரச்சனை. அதுதான் அங்க நடக்குது. இங்க தமிழ்நாட்டுல இருக்க தலைமைகளுக்கு இங்க இருக்கிற மக்களோட நலமும் வளமும் பத்தி அக்கறை இல்லாம இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். குண்டாஸ் அருள் ஆறுமுகம் சார், உங்க பேர்லயே குண்டாஸ் அருள் ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. இப்ப காவிரி சிக்கல் வந்து தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுறாங்க, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்தை CR பாஸ்கரன் சாரும் திருமுகன் சாரும் அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க. இப்போ காவிரி சிக்கல்னால தமிழ்நாட்டினுடைய இதர பகுதிகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது? வெறுமனே ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் காவிரி நீரால் பாதிக்கப்படுதா, அல்லது தமிழ்நாட்டினுடைய இதர பகுதிகளும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாதிக்கப்படுதா சார்? இந்த காவிரி பிரச்சனையை வெறும் விவசாயிகளுடைய பிரச்சனையாக நம்ம பார்க்காம, இது இவர் சொன்ன மாதிரி ஒரு சரியான தலைமை இல்லாமல் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக 4 மாநிலங்களும் சேர்ந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். எப்படி அப்படின்னா, சென்னை சேலம் 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், மேல்மா சிப்காட் இருக்கட்டும், இல்லை பரந்தூர் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அந்த காவிரி படைகள் இருக்கக்கூடிய மீத்தேன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தேவை கனிம வளங்கள். யாருக்குமே இந்த விவசாயம் சார்ந்த எந்த ஒரு சிந்தனை அற்ற, எல்லாமே தொழில் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலுங்கிறது வந்து இப்போ எப்படி போய் நிற்குதுன்னா, ஆற்றை பார்க்காமல் ஆற்றுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த படுகை கீழ் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் தான் பார்க்குறாங்க. அப்போது அந்த கனிம வளங்களை எடுப்பதற்காகத்தான் இந்த காவிரி நீர் பிரச்சனை ஏற்படுகிறது. எல்லாமே தொடர்ச்சியாக எல்லாம் சொல்லி வச்சுட்டு தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதனால் இது வெறும் விவசாயிகள் பிரச்சனை இல்லை, இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. இது வெறும் தண்ணி குடிக்கிறவங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தோட நம்ம நாளைக்கு ஒரு நிலநடுக்கம் இந்த மாதிரி இவங்க ஏற்கனவே இந்த மீத்தேன் அதெல்லாம் எடுத்துருக்கிறாங்க இல்லைங்களா, அங்கே அதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பு கொடுத்தும் ஒரு சரியான ஒரு சட்டம் இயற்றலை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னா என்ன, அங்கே விவசாயம் சார்ந்த தொழில் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நெறிமுறைகளை வகுத்து ஒரு சட்டத்தை இயற்றி இருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்தது சரியாக இருக்கும். சும்மா அறிவிப்பு கொடுத்துட்டு நாங்கள் ஒரு அரசாணை வெளியிட்டுன்னு விட்டால் இன்னமும் அங்கே ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிற அந்த இதெல்லாம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த சிக்கல்கள் வந்து இன்னும் நீண்டுக்கிட்டே போகுது. இந்த நீர் பங்கீட்டுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் சொன்ன மாதிரி ஒரு நதி பல நாடுகளுக்குள்ளார போகும் பொழுது அதுக்கு எப்படி வாட்டரை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும், நீர் வந்து எப்படி பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நிறைய ரூல் ஆஃப் லா இருக்குது. அப்போது அதை எல்லாமே ஏற்கனவே வகுத்து வச்சிட்டாங்க. வகுத்து வச்ச பிறகு மீண்டும் மீண்டும் இது ஒரு பிரச்சனையாக்குறாங்கன்னா
தெளிவாக தெரியுது, அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. ஆணையத்துடைய ஏன் செயல்படுத்துறதுல தயங்குறாங்க? அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களும் காரணம், கேரளா எல்லாருமே இது சேர்ந்து தான் தமிழ்நாட்டை ஒழிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே இன்டர்நேஷனல் லெவலில் நீர் பங்கீட்டுக்கு இருக்கும் பொழுது அதை தானே நம்ம பயன்படுத்தணும். இன்டர்நேஷனல் பண்ணும்போது இங்கே வெவ்வேறு தேசிய இனங்களுக்குள்ளார பகிர்ந்ததுல என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ இதை அரசியலாக்கிக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் பேச போறது கூட இது அரசியலாக தான் நான் பார்க்குறேன். அவர்கள் தனிப்பட்ட நபராக பேச போகக்கூடாது. ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவுக்கு இவர் தலைமை தாங்கி வேணா பேச போகலாம். தனிநபராக பேச போறது தீர்வை ஏற்படுத்தாது. அதனால இது இந்த நீர் பிரச்சனை வெறும் விவசாயிகள் பிரச்சனை அல்ல, இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. அவர் அருள் ஆறுமுகம் சார் பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய புரிதல் இல்லை, அவங்களும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இப்போ மேகதாது பிரச்சனையில் இந்த அணையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி இங்கே உள்ள தலைவர்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ தெளிவாகவே சொல்லிட்டான், மத்திய அரசு இதை நிராகரிச்சிருக்குது. நிராகரிச்சதுக்கு பிறகு அதை மறுபடியும் கட்ட முடியுமான்ற கேள்வியே இருக்குது. கட்ட முடியாது, அவ்வளோதான். அவன் ஏற்கனவே 9,000 கோடி ரூபாயை நிதி ஆதாரங்களை ஒதுக்கி வைத்தது, போனது வந்தது எல்லாத்தையும் காமிச்சு ஒரு திட்ட அறிக்கையை கொண்டு போய் வச்சுட்டாச்சு. இப்போ அதை நிராகரிச்சாச்சு. இது அவனுக்கு ஒரு பெரிய ஷாக் அடிச்சா இருந்தும் கூட இப்போ நமக்கு இதே நிலையிலே வச்சிட முடியாது. மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, துணிதை நாங்கள் கட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை போர்கள் தான் நடக்க முடியுமே தவிர அவர்களால் கட்டவே முடியாது. அதுக்கு அந்த மனோநிலையில தமிழகம் அனுமதிக்காது, தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழக அரசியல் தலைவர்கள்ல உண்மையிலேயே தமிழாய்ந்த தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்காக இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே இந்த அரசு செய்யலனா கூட அரசை செயல்பட வைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஏற்கனவே ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி பிரச்சனையில் காவிரிக்கு படையை எடுத்துட்டு போயிடும். ஏறக்குறைய 5000 வாகனங்களை கொண்டு போய் நாங்கள் காவிரிக்கு பெங்களூருக்கு படை எடுத்துட்டு போனோம். இப்போ அங்கே கர்நாடகாவில் முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த போஸ்டர்ஸை கிழிக்கிறாங்க, விஜய்க்கு எதிராக கோஷங்கள்லாம் எழுப்புறாங்க. காவிரி நமதே அப்படிங்கிறதுல அவங்க கடுமையாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களே சார். இல்லை, அதாவது அங்கே ஒருத்தர் 2 பேர் செய்யறதில்லை. இப்போ விஜயை பொறுத்தவரையிலும் ஒரு திரை நட்சத்திரமாக வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அங்கேயே ரசிகர்கள் கூட்டம் கூட இருக்கும், இவருக்கு ஆதரவாக பேசுறதுக்கு இருக்கும். ஆனால் தண்ணீருக்கு பிரச்சனை, மேகதாது அணை விவகாரம், இதுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்குற பிரச்சனை அப்படின்னு வந்தாலே ஒட்டு மொத்தமாக அவங்களாம் ஒன்றா சேர்ந்துருவானுங்க. அது விஜயன்னு பார்க்க மாட்டானுங்க, வேற எவனும் பார்க்க மாட்டானுங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த நீர்வரத்து விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்தணும். பொதுவாக முதலமைச்சருக்கெல்லாம் போதிய அந்த அறிவு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் போயிட்டு இந்த நீர் பிரச்சனை தொடர்பாக அமைச்சர் ஆனந்த சந்திச்சார். ஆதவ அர்ஜுன்லாம் உட்காந்து அவருக்கு என்ன தெரியுதோ தெரியல, அவரே வரணும்னு தான் சொன்னார். யார் ஆதவ அர்ஜுனே அன்புமணியை கேட்கணும்னு சொன்னார். இல்லை, இவர் தான் ஃபைல்லாம் கொண்டு போய் உட்காந்துக்கிட்டு அங்கே அதிகாரிகள்லாம் வர வச்சு, அதே ஒரு பெரிய மாறுதலான ஒரு விஷயம்தான். கடந்த காலங்களில் இருக்கும்போது நம்ம ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறோம், கலைஞரை சந்திச்சிருக்கோம், ஜெயலலிதா அவர்களையும் சந்திச்சு நிலைமைகளை சொல்லுகிற பொழுது இப்போ இவங்க புதியது, இவர்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியல. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் உட்கார வச்சு இவங்க வகுப்படுத்தார். சொல்ல போனால் அன்புமணி ராமதாஸ் வகுப்படுத்தார். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அவர் எழுதியும் கேட்டார். இப்போ அது எழுதி கேட்டதனுடைய விளைவு அவன் என்ன சொல்லிட்டான், தமிழகம் இந்த பிரச்சனையில ஒப்புதலுக்கு அவசியம் இல்லை, ஆனா அதே நேரத்துல அதை நாங்க திருப்பி அனுப்பிடுறோம்னு சொல்லி கொடுத்துட்டான். ஆக பிரச்சனையை இப்படிதான் நீங்க பார்க்கணும். அன்புமணி அவர்கள் சொல்றத தாவேக அரசு ஏத்துக்கிறாங்களா? அதாவது இப்போ ஆரம்பம் இப்படிதான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாது, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர்களுக்கும் தெரியாது. அவர்கள் கற்றுக்கொள்வாங்க, எல்லாமே புதுசுதான். நம்ம இப்ப யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா புசியானந்த் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் காவிரி பத்தி கேள்வி கேட்கிறாங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாம அவர் பாட்டு கடந்து போறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு புரிதல்ல இந்த அரசு அணுகுவாங்க? அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு அந்த இயலாமை என்பது வேறு, பதில் சொல்ல முடியல, அதை புரிந்து கொள்ளாதது என்பது வேறு. ஆனால் புரிந்தவர்களிடம் கேட்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே நம்ம பரவாயில்லைன்னு தான் நம்ம சொல்றோம். முதல்ல கேட்டுக்கிறாங்க. இல்லை, உங்களையும் நான் சந்திக்க முடியாதுன்னு சொன்னாதான் நாம அவங்கள போட்டு நம்ம வாட்டலாம். ஆனா நாம சொல்றதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதுதான் அன்னைக்கு பொதுக்குழுல கூட சொன்னா, நான் போனேன், வந்தேன், வரவேற்றார்கள், நாங்க சொன்னாங்க, அதை கேட்டுட்டு இருக்காங்களே தவிர. ஆனாலும் பொதுவாக ஒரு அரசு போராடக்கூடிய ஒரு அரசாக இருக்கணும். அதாவது கொள்கை ரீதியாக இந்த மாதிரி விஷயங்களை விடுபட மாட்டோம், ஒரு எச்சரிக்கை விடக்கூடிய ஒரு சூழலாவது இருக்கணும். அதே மாதிரி அந்த எச்சரிக்கை விடுகிற பொழுது ஆக்கப்பூர்வமான, அதாவது ஒரு அறிக்கை என்ன, ஒரு தமிழக அரசு சார்பாக ஒரு அறிக்கை என்ன, அந்த அறிக்கையை எல்லோருமே பின்பற்ற வேண்டும்.
அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை தயார் செய்து ஒரு அரசாங்கத்துடைய அறிக்கையை தயார் செய்த போது தான் இப்போ அவர் சொன்ன மாதிரி, திருமுருகன் சொன்ன மாதிரி, சும்மா அங்கே போய் பேச்சுவார்த்தை என்கிற ஒரு இதெல்லாம் தேவையில்லை. அங்கேயே போய் ரீல்ஸ் போடுறது, மற்றவங்க இன்னைக்கு வந்து ஊடகவியலாளர்கள்லாம் பார்த்து பேசுறது, சந்திப்பு, 2 பேர் சந்திப்பு பேசி என்ன முடியாத போகுது உங்களுக்கு? இதுல நிறைய தீர்ப்புகள் இருக்கு, சட்ட பாதுகாப்பு இருக்கு. இது மீறி நீங்க என்ன பேசிருவீங்கன்னு எனக்கு புரியலையே. நீங்க 2 பேரும் தீர்ப்புகளுக்கு பிறகும் பேச்சுவார்த்தைக்கு போறது ஒரு பின்னடைவு உண்டாக்காதா? இதான் சொல்ல வரேன். இது தேவையே இல்லை, இது பலன் தராது, இது பூஜ்ஜியம், இது சுழியம், இது ஒன்றுத்துக்குமே உதவாது. ஆகவே நான் என்ன செய்தார் உங்கள் முதலமைச்சர் இந்த விஷயத்துல அப்படின்னு சொன்னா, எழுந்து போனார், நடந்து போனார். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, மெட்ரோ ரயில்ல போய் பார்க்கறது, அந்த மற்ற இடங்கள்ல போய் சுத்தி பார்க்கறது, அவங்க மக்களை கட்டி பிடிக்கிறது, போறதுன்ற மாதிரி தான். அது இது வாஞ்சையாக தடவி கொடுக்குற ஒரு விஷயம் இல்லை. இது வந்து உரிமை போராட்டம். இது தமிழகத்தினுடைய மைய இழையான கொள்கை. இது விவசாய பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் தமிழகத்தினுடைய நதிகளை இணைக்கக்கூடிய சட்டத்தை சட்டப்பேரவையில் ஏற்றி வைத்துக் கூட தூங்கிட்டா இருக்கு. அதை எடுத்து போடு. தமிழகத்தினுடைய நீர் ஆதாரங்களை வலிமையாக்கக்கூடிய விஷயங்களிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். இப்போ அன்னைக்கு உட்கார்ந்து அன்புமணி சொல்லிட்டு போனாரு. அன்புமணி சொல்லியது சிறப்பாக இருந்தது, பலன் இருந்தது. அன்புமணி அந்த கருத்துக்களை நாங்கள் பின்பற்ற போகிறோம், எங்கள் அரசு அதை சார்ந்து செயல்பட போகிறது ஒரு விஜய் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரா? ஒண்ணும் இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு போய் கவனம் செலுத்தி சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கே அனுமதிப்பது என்பது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுதான் செய்து கொண்டிருக்கார்களே தவிர ஆக்கப்பூர்வமான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதைத்தான் நாம் வலிமையாக செய்து கொண்டிருக்கோம். தாவேகா அரசு வந்து சொல்றத கேட்கிற இடத்துல இருக்கிறாங்க, அனுபவம் இல்லை, இப்படி பல்வேறு விமர்சனங்களை CR பாஸ்கர் முன்னிச்சிருந்தாங்க. முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் வந்து தாவேகா அரசு வாய் திறந்து பேசுறது இல்லை, தாவேகா தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு, நாங்க எதிர்கட்சியா தான் இருக்கிறோம், தாவேகா வந்து திமுக தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தாவேகா எதிர்பார்க்குதா, அப்படின்னா நாங்க நடத்த தயார் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க. திமுகவுக்கு அந்த தார்மீக உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம இதை பேச போனோம்னாக்க திமுகவோட பழைய காலங்களெல்லாம் பத்தி பேசணும். அதனால இப்போ வந்து நம்ம உரிமையை பத்தி பேசுறதுனால, அவங்க பண்ண தவறுகளை சுட்டி காட்டுறதுனால நம்மளுக்கு இந்த இடம் பயன்படாது. அதனால உண்மையான விஷயம் வந்து என்னன்னா, மேகதாது அணை வந்து கட்டுறதுக்கு கர்நாடகாவுக்கு அதிகாரம் இருக்கானாக்கா இல்ல, கட்ட முடியாது, கட்டக்கூடாது, இதுதானே தேவை. கட்ட முடியாது. எப்படி கட்ட முடியாது? ஏன்னாக்கா ஏற்கனவே இருக்க தீர்ப்புல தமிழ்நாடோட ஒப்புதல் இல்லாம கட்ட முடியாது. எதுக்கு அணை கட்டக்கூடாது, அதே மாதிரி விவசாய நிலங்களை பெருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து சட்டத்துல இருக்கு. இப்ப ஏற்கனவே போட்ட நடுவர் மன்ற தீர்ப்புல இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புலாம் இருக்கு. இப்ப இதை நிலைநாட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுதான் வந்து இருக்கு. பார்த்தா ஒருத்தர் எதிர்த்தரப்பு வந்து முடியாது, நான் அதை செய்வேன் அப்படின்னாக்கா செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க அண்ணன் சொன்னாரு, பாஸ்கர் அண்ணன் போய் அன்புமணி அண்ணன் போய் சொன்னாரு, அதை உட்காந்து கேட்டாங்கன்னு. அப்ப உங்களுக்கு தெரியாது, அறியாது, புரியாதுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஏற்கனவே களத்துல நின்று போராடினவங்க விவசாய அமைப்புகள், சங்கங்கள், கட்சிகள், இப்ப நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் தீவிரமா இதுல ஒரு காலகட்டத்துல போராடி இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல எப்பயும் போராடி இருக்கிறோம். ஒரு காலகட்டத்துல உச்சபட்சத்துல எல்லாம் இந்த நிலைக்காக நான் போராடி இருக்கோம். எங்க என்னன்னா, நல்ல மழை வரத்து வரும், அவன் வடிகால் மாதிரி திறந்து விட்டுருவான், அப்புறம் கொஞ்சம் அமைதியாயிடுவான், அப்புறம் பிரச்சனைனாக்கா நம்ம தான் முன்னாடி போய் நிற்போம். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னாக்கா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி இதுல நாங்க எப்படி நடந்துக்கணும்னு, அதை விட்டுட்டு இந்த சினிமா படத்துக்கு ஹீரோ மாதிரியான எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவதில் எந்த ஆக்கப்பூர்வமும். ஒரு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட பத்திரிகையாளர்கள் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கிறாங்க, ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்படி ஒரு இப்படி போல ஒரு நீண்ட தூரம் பயணிச்சு போய் கார்ல போய் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்ப முதலமைச்சரும் பேச மாட்டேங்கிறாரு, அமைச்சரும் பேச மாட்டேங்கிறாரு. மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அமைப்புகள் போராடுறது, போராட்ட களத்துல வந்து மக்கள் நிக்கிறாங்க, திண்டாடுறாங்க. இவங்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து ஆளுங்கட்சியா இருக்க இவங்க தான் செய்யணும். அனைத்து கட்சிகளும் மட்டும் இல்ல, அனைத்து அமைப்புகளும் போராட்டத்துக்கு மூலம் யார் யாரு முன்னின்று போராடினாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி நடந்துக்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுல தாவேகா ஏன் தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாமக சொல்லிட்டாங்க, நாம் தமிழர் சொல்லிட்டாங்க, திமுகவும் கூட அனைத்து கட்சிக்கு கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாவேகா ஏன் எதனால தயங்குறாங்க? என்னன்னா எதுவும் தெரியாதுன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றது மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனை. உண்மையிலேயே நியாயமானது முன்னாடி சொன்னோம், இங்க இருக்கிற ஆண்ட தலைமைகள்கிட்ட வலிமை இல்லை, இது இல்லைன்னு. நம்ம மக்கள்கிட்டயே அந்த எண்ணம் இல்லை. வலிமையானவர்கள், தெளிவானவர்கள், புரிதல் உள்ளவர்கள், போராடினவங்க, இந்த மக்களுக்கு இந்த மக்களோட பிரச்சனையும் நல்லா உணர்ந்தவன், அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை தலைமை ஏற்று வைக்கிருக்கணும். மக்களுக்கும் இதுல வந்து தவறு இருக்கதான் செய்யுது. இல்லை, இப்போ நீங்க சொன்ன மாதிரி
ஏற்கனவே ஒரு வாட்டி தமிழர் வாழ்வுரிமை மாநாடு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வச்சுதான் பாட்டாளி மக்கள் கட்சி விபி சிங்கை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிரிய சிக்கல்களை பற்றியும் தமிழ் சமுதாய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தணும். அதுல செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற சுய நிர்ணய உரிமை என்கிற ஒரு ஒற்றை தீர்மானத்தை அப்பொழுது போடுகிற பொழுது எங்களை போன்றவர்கள் எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அடிச்சாங்க. சுய நிர்ணய உரிமை, மாநிலம் சுய நிர்ணய உரிமையாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. என்ன நீங்க சொன்னதுன்னா, தமிழ்நாடு அரசு, தமிழக ஆண்டவர்கள்லாம் ஏற்கனவே மெத்தன புகை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று இருக்கு. அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை ஆரம்பத்துல வரும்போது தமிழ்நாடும் கர்நாடகம் வேகமா செய்ய ஆரம்பிச்சுட்டான். கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா தேவகவுடா மாதிரி ஆட்கள்லாம் பிரதமராக இருந்த காலகட்டங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே பெங்களூர் குடிநீர் திட்டத்தை அவன் இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்திட்டான். நாம இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம்? அங்க இருக்கிறவங்க கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த ஊர்ல இருக்கிற மக்களுடைய அந்த பல்லெல்லாம் நீங்க பாருங்க. புளோரைடு அது மாதிரி இருந்தது. அது இன்னும் இதனாலும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை இன்னும் நிறைவேற்றாமல் தத்தளித்து கேட்டா நீர் ஆதாரங்கள், கஜானா காலின்ற மாதிரி பிரச்சனைகள். அது மாதிரி நம்முடைய உரிமைகளை இங்கே ஆட்சியாளர்கள் சரிவர நிறைவேற்றி இருந்தாலே சரியாக இருக்கும் என்பதுதான். வீடியோ எடுத்தாச்சு, எடிட் பண்ண அப்லோட் பண்ண ஆள் இல்லையா? கவலைய விடுங்க, நாங்க இருக்கோம். எடிட், ப்ரோமோ, தம்ப்நெயில் எல்லாம் செஞ்சு சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9994283831. அவங்க 400க்கும் மேற்பட்ட ஏரிகளை தூர்வாரி புதுசா வெட்டி உருவாக்கிட்டாங்க. நம்மள்ட்ட இருந்த 400 ஏரியை காணும். ஆமா, நான் இருந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். ஏரிகள் காணாம போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரி கட்டுறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு இருக்கிற எல்லாம் நான்லாம் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கேன். இடத்துல இந்த ஏரிகள் எங்கெல்லாம் சாலைகள் போட்டிருக்கிறதோ ஏரியில தான் மண் எடுத்து வளர்ச்சின்னு சொல்லி சாலைகளை வளர்ச்சியாக்கிட்டு இருந்த நீர்நிலைகள் மொத்தமும் ஒழிச்சிட்டாங்க. நாம அந்த நீர்நிலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோம்னா எந்த அளவுக்கு நீர் மேலாண்மை மீது நம்ம அரசு அக்கறை எடுத்துக்குது, சாலை போடுறதுக்கு அக்கறை எடுத்துக்கிறது தெரியும். நீர்வழி பாதை இல்ல, நீர்வழிக்கான நீர்வழி பாதை தேசிய அளவுல நீர்வழி பாதை என்கிற ஒரு திட்டம் இந்த பாதைகளுக்கு ஏற்ற மாதிரி நீர்வழி பாதை இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல திட்டம் போடப்பட்டு அப்ப அப்துல் கலாம் இருக்கிற பொழுது அந்த இது பண்ணப்பட்டது. அப்ப தமிழ்நாட்டில இருந்த பொறியாளர்கள் தான் கொண்டு போய் அந்த ஃபைலையே கொடுத்தாங்க. அதுக்கு நிதி ஆதாரங்களும் ஒதுக்கப்பட்டது. அந்த நீர்வழி பாதை என்கிற ஒரு விஷயத்தையும் இந்த மத்திய அரசு ஆராய்ஞ்சிருந்தா அதெல்லாம் அந்த பிரச்சனை தீர்வுக்கு வழிவகுக்கும். பரந்தூர் சுப்பிரமணியம் சார், இப்ப ஏரிகள் இது மூலமா வரக்கூடிய சிக்கல்கள், அந்த ஏரிகளை அழிச்சதுனால அந்த பிரச்சனைகள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. உங்க பகுதியில பரந்தூர் எந்த விதத்துல இது பாதிக்கப்படுது நினைக்கிறேன்? இப்போ அண்ணன் சொன்னாங்க, தஞ்சாவூர் பிரச்சனை சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, அவரு மேல்மா சொன்னாங்க. எல்லாமே அந்தந்த ஏரியாக்கள்ல இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயங்கள் ஒவ்வொரு பகுதியில ஒரு மாதிரியான விவசாயங்கள் நடக்கும். இந்த காவிரி படுகையில் இருக்கக்கூடிய விவசாயம் என்னன்னா காவிரி தண்ணி மட்டும்தான் நம்பி நடக்கும், வேற சோர்ஸ் இல்லை. ஆனா அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த பக்கம் வட மாநிலங்கள் வட மாவட்டத்துல நம்ம தமிழகத்துல என்னன்னா ஒரு சிறப்பான ஒரு விவசாயம். எங்களுக்கு தேவை இந்த மாதிரி காவிரி தண்ணி வருதா, இல்ல மின்சாரம் இருக்குதா, போர் போட்டுட்டுமா, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. நல்ல மழை பெஞ்சதுன்னா ஏரிகள் நிரம்பிடும். ஏரி மாவட்டம். இப்ப எங்க கிராமத்திலேயே ஏகனாபுரங்கிற எங்க கிராமத்திலேயே 3 ஏரிகள், களியேரி, கடப்பேரி, வயலேரி. இந்த ஏரிகள் நல்லா நிரம்பிடும். வடகிழக்கு பருவக்காற்று நேரங்கள்ல தென்மேற்கு பருவக்காற்று நல்லா நிரம்பிடும். நிரம்பிச்சுன்னா அதுல கால்வாய் வழியா ஈபி தேவையில்லை, போர் தேவையில்லை. காவிரிக்காக இந்த மாதிரி போராட வேண்டிய சூழல் இல்லாத தற்சார்பு பொருளாதாரத்தோட விவசாயிகள் எந்த பங்கப்படாம அவளுக்கு வேற எந்த தேவையும் அரசாங்கம் ஈபி மாதிரி போர் மாதிரி பண்ணி கொடுக்காம இயற்கையாவே நட்ட விவசாயத்தை வளர்ச்சிங்கிற பேர்ல பங்கப்படுத்தினா நியாயம் தானா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். என்ன உங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் இல்லை. எங்களை ஃப்ரீயா விட்டுட்டாவே எங்க கிட்ட இருக்கக்கூடிய நஞ்சை நிலங்களையும் புஞ்ச நிலங்களையும் நல்லா விளைவிச்சு இந்த மாதிரி இந்த காவிரி பிரச்சனைலாம் இல்லாத தற்சார்பு பொருளாதாரம் மழையை தண்ணியை நம்பி அற்புதமான விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அழிக்கிறீங்க? இதைதான் கேட்கிறோம். இதுக்கப்புறமும் ஏரிகள் 12 ஏரி இந்த பரந்தூர் திட்டத்துல 17 குளம், 17 குட்டை, ஏறக்குறை 26.4% நீர்நில மொத்த பகுதியில 5700 சில்லறை ஏக்கர் இவங்க கையகப்படுத்துறாங்க. 4 பங்கு சதவீதத்துல சொல்லும் போது 26% நீர்நில. இந்த நீர்நிலையே நீங்க அழிச்சிட்டு குறிப்பா ஏரி, அந்த ஏரி களியேரி, வயலேரி 2 ஏரி இருக்கு எங்க ஏகனாபுரத்துல. இந்த 2 ஏரி மேல்தான் ரன்வே, அந்த ஓடுதலாம். இதெல்லாம் நான் எடுத்து சொல்றதெல்லாம் இல்லை, அவங்க வரைபடத்துல அவங்களே கொடுத்துருக்கிறது தான். களியேரி மேல ஒரு ஓடுதலம், வயலேரி மேல ஒரு ஓடுதலம். ஏன் என்னன்னா இதை தான் கேட்டோம்.
இதெல்லாம் நீங்க கேட்கிறோம். நிறைய விவசாயிகள் இப்ப இடத்த கொடுத்துட்டாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்துட்டாங்க. யாரும் கொடுக்கல சார். தவறான புரிதல், தவறான இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியால் பண்ணக்கூடிய பயங்கரமான ஒரு ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய. அதாவது விவசாயிகள் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சுத்தி, அதனால ஆதாரங்களோட சொல்ல முடியும் சார். என்னால ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்கோம். பல ஐஏஎஸ்கள், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ்கள், அதெல்லாம் பேர் சொன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால ஐஏஎஸ்கள்லாம் மேற்கு பகுதியில புள்ளலூர் போன்ற கிராம பகுதியில ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஏறக்குறைய 400-500 ஏக்கர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2019 எவிடன்ஸோட சொல்ல முடியும் எங்களால. அந்த பீரியட்ல இது விமான நிலை வரப்போகுது, நாம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஐஏஎஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பல ஐஏஎஸ். இந்த பக்கம் இன்னைக்கு இந்த கிழக்கு பக்கம் வரும்போது முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உளுந்தை பகுதியில அவங்க 100கணக்கான ஏக்கர்லாம் வளர்ச்சி போட்டு வச்சிருக்காங்க, அந்த அரசியல் சார்ந்த ஆளுங்க. இதுக்கு இந்த விமான நிலையம் வரத்தினுடைய தெற்கு பகுதி, இந்த காரசீட்டி, ஆண்டிச்சுருவல், நீங்க யார் வேணாலும் போகலாம். ஒரு ஏறக்குறைய 3 கிராமங்களை உள்ளடக்கி ஏறக்குறைய ஒரு 700-800 ஏக்கர் ஃபுல்லா லேஅவுட் போட்டிருப்பாங்க. 40 அடி ரோடு போட்டு அதுல யாரா இருக்காங்கன்னா யாரோ ஆந்திரா மினிஸ்டர் இருக்குன்றாங்க, யாரோ சொல்றாங்க. இது தெற்கு பகுதி. இதுக்கப்புறம் இதனுடைய வடக்கு பகுதி பாத்தீங்கன்னா பேரம்பாக்கம், அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா. அதுவும் நம்ம இங்க வந்து நிகழ்ச்சியில சொல்ல முடியாத அளவுக்கு. அதை சுத்தி 2019 இந்த இடம் விமான நிலை வரப்போகுதுன்னு போட்டுட்டு ரெடி டேக்ல இருந்துட்டு விவசாயிகள், அங்க இருக்கிற விவசாயிகள் எந்த அரசியல் பின்புலம் இல்லாம, குறிப்பா போட்டா நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் வந்தாங்க, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அண்ணன், அப்புறம் வேல்முருகன் அண்ணன், இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். எல்லாருமே அதாவது அதிமுக திமுக தவிர மீது அத்தனை பேரும் அங்க பாடுபட்டவங்க தான். இப்படி எல்லாம் பாடுபட்டு நாங்க என்ன பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கிற விவசாயிகள் மட்டுமே போராடிக்கிறாங்க. நம்ம அமைப்புகள்லாம் கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா பெரிய பெரிய எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மாதிரி அங்க இல்ல, உருவாவல. இப்ப நாங்களாம் ஒரு அமைச்சரா இருந்தோம், நாங்களாம் ஒரு பெரிய லெவல்ல அதிகார வர்க்கத்துல இருந்தோம், ஓரளவு இந்த அரசாங்கம் மதிச்சிருக்குமா? நாங்களாம் தலைகாஞ்ச விவசாயிகள். அதனால எங்களெல்லாம் உதாசீனப்படுத்தி தூக்கி போட்டுடலாங்கிற நிலைப்பாடுல வந்தாங்க. ஆனா அந்த நிலைப்பாடு தற்பொழுது வந்த அரசால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்று மகிழ்ச்சியான செய்தி. ஓகே, அருள் அறிமுகம் சார். இப்ப பரந்தூர் உள்ள பிரச்சனைகளை அவர் விரிவாக குறிப்பிட்டிருந்தாரு. மேல்மா சிப்காட் எதிரான அந்த போராட்டம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? அங்கேயும் விவசாய நிலங்கள் இருக்குதா? 3200 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 2800 ஏக்கர் முப்போகம் விளையக்கூடிய இடம் தான். நீங்க விளைஞ்சிட்டு இருக்கிற பூமியை அழிச்சிட்டு அங்க தொழிற்சாலைகள் கட்டிட்டு விளையாத இருக்கிற இடத்துல நான் நுண்ணீர் பாசனம் மூலமாக நான் அங்கெல்லாம் விளைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்ன? முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு பேசும்போது கூட அந்த பகுதியினருக்கு தான் முன்னுரிமை தரப்படும், இப்படி எல்லாம் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. அப்புறமும் எதிர்க்காங்க இல்ல, முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு நான் இப்ப ஒண்ணு சொல்லிக்கிறேன். அவரு கிட்டத்தட்ட 1000கணக்கான ஏக்கர் வளைச்சு போட்டுக்கிறார். இப்ப தாவேக அரசு அந்த இடத்துல சிப்காட்டுக்கு எடுத்து அந்த உள்ளூர் மக்களுக்கு அங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா, வேலை கொடுத்தாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஊராமுற்று சொத்துனா மட்டும் ஏவாவேலுக்கு இனிக்குது. எங்கெங்கெல்லாம் அவருடைய பினாமிகளோ இல்ல அவர் தெரிஞ்சவர்கள் நல்லா சொத்து வச்சிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் சாலைகள் போகும். அப்போ இந்த விவசாய நிலங்களை அழித்து வளர்ச்சி திட்டம் என்பது ஒரு மாயை, ஒரு ஏமாற்று. நீங்க வளர்ச்சி என்பது எப்படி இருக்கணும்னா, நம் நாடு விவசாய நாடு. அப்போ நம்ம மக்கள் விவசாயத்தில் கை தேர்ந்தவர்கள். இந்த கை தேர்ந்தவர்கள் வேலை செய்யக்கூடியமான தொழில்களை தான் நீங்கள் அங்கு கொண்டு வர வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில்னா எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நெல்லில் இருந்து எத்தனை நாள் எடுக்கிறான்? தேவையான அத்தனையும் பண்ண முடியும். சிறு குறு தொழில்கள் அங்கு வளரும். ஆனா வளர்ச்சிங்கிற பேர்ல பெரு நிறுவனங்களை நீங்க கொண்டு வந்து அங்க இறக்கும் பொழுது உள்ளூர் மக்களுக்கு பெரிய அளவுல வேலைகள் கிடைக்காது. அதனால வளர்ச்சி என்ற பேர்ல விளைநிலங்களை அழிக்க வேண்டாம். அதே போல கடந்த காலங்களில் நீங்க போராட்டங்கள் நடத்தும் போது உங்க மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது. குண்டாஸ் வழக்கு உங்க மீதும் போடப்பட்டிருந்தது. அந்த அடக்குமுறைகள் கடந்த காலத்தில் எப்படி நடந்தது? அதாவது இந்த பொதுவாகவே கடந்த 2018 சென்னை சேலம் 8 வழிச்சாலை அறிமுகப்படுத்தும் பொழுதே ஒரு சொந்தக்காரர் அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போனா கூட அங்க காவல்துறை அவங்கள படம் எடுக்கும். இது எந்த அளவுக்கு உச்சமான ஒரு தனி மனித சுதந்திரம் இல்லாத ஒரு அடக்குமுறைகள். அந்த பகுதிகளில் பாதிக்கக்கூடிய மக்களை தவிர வேறு யாரும் நடமாடி விடக்கூடாது, யாரும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு விடக்கூடாது. ஏன் இவர் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் அப்போ பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய தொகுதியில் இருக்கிற மக்களை சந்திக்க போகக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு நெருக்கடி கொடுக்கு. அதே நெருக்கடி அந்த 2021 திமுக ஆட்சி வந்த பிறகும் அதே காவல்துறை தானே, அதே மாதிரி நெருக்கடி. வேற யாரும் அங்க வந்துடக்கூடாது. நான் அந்த மாவட்டத்தினுடைய அதே ஒரு தென்கோடியில இருக்கிறேன். நான் இந்த மேல் மாவட்ட பிரச்சனை வடகோடியில் இருக்கு. நான் வெளியில இருந்து தூண்டி விட்டேன்னு சொல்லி என் மீது குண்டர் சட்டம்.
அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன பாதிச்சுன்னா பாதிச்சு மட்டும்தான் போராடணும்னு நான் சொல்லியிருக்காங்க. இல்ல நான் ஒருத்தர் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதா? இப்படி எங்கள் மீது 11 பொய் வழக்குகள் போடப்பட்டிருந்தது. இந்த 11 வழக்குகளையும் நாங்க இப்போ தள்ளுபடி பண்ணிட்டோம். நீதிமன்றமும் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இப்ப இந்த மேல்மா பிரச்சனை எப்படி இருக்குன்னா, அமைச்சர் வந்து அந்த மேல்மா பகுதி மக்களை சந்திச்சுட்டு வந்தார். அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. அங்கேயே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு, இதை சட்டப்பூர்வமாக நம்ம இதை நிறுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த சிப்காட்காக வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்பெஷல் டிஆர்ஓங்கிற நபர் இன்னும் அந்த பழைய ஆட்சியாளர்களுக்கு வேலை செய்த வேகத்திலே இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் இங்க வித்தியாசமா இருக்கு. அமைச்சர் அவருடைய முன்னிலையில் இந்த திட்டத்தை நிறுத்துவதாக சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னமும் நிறுத்தாமல் வெவ்வேறு நபர்கள் மூலமாக போய் விவசாயிகளை அழைத்து வந்து நீங்க உங்களுடைய பத்திரங்கள் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. எப்பவுமே 100 நபர்கள் பாதிக்கிறாங்கன்னா 4 பேர் இந்த நிலம் போனா போட்டுன்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி 4 நபர்கள் அங்க நிலத்தை கொடுத்துருப்பாங்க, இல்ல வீட்டு மனைகளாக வாங்கி போட்டிருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் இருக்கு. மேல்மா சிப்காட் திட்டமும் நிறுத்தப்படும். பாஸ்கர் சார், நீங்கள் தொடர்ந்து பல்வேறு மக்கள் போராட்டங்களில் நீங்கள் பங்கெடுத்திருக்கீங்க. அந்த பரந்தூர் மேல்மா சிப்காட் இது குறித்தெல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் குறித்து அன்புமணி அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, அங்கேயும் போய் பேசியிருந்தாங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் அழிக்கப்படுவதால் என்ன மாதிரியான ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது? இல்லை, அது ஒன்றும் பெருசாக, அது ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தெளிவாக விளக்கிட்டார். 5600 ஏக்கர் இருந்த இடம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 600 ஏக்கரா சுருக்கி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவுகள்ல இருந்து பெரிய வெள்ளப்பெருக்கை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிக்கரணை போதுமானதாகவே இருந்தது. இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் தண்ணி வந்தது, பல முறை வந்துடுச்சு இல்லையா? இன்னொரு வாட்டி மழை வந்தால் மறுபடியும் வரதான் செய்ய போகுது. ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க பாருங்க. 1 லட்சம் பேர் அங்க வந்து ஏற்கனவே வந்து பட்டா வாங்கி கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு, சட்டங்கள் போடப்பட்டிருக்கு. 2 கிலோமீட்டருக்கு யாரும் வந்து கட்டக்கூடாது போகக்கூடாதுன்ற மாதிரி பாதுகாப்பு நிலையங்கள்லாம், அதையும் மீறி அங்கே அவர்களை அனுமதித்தது யார் என்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் கேட்கிறார். அதுக்குதான் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறார். சரி, ஒரு அன்புமணி ராமதாஸ் சொன்னாரே அப்படின்றதுக்காக, இந்த மாதிரி வெள்ளம் வருது அப்படின்றதுக்காக இந்த விஜய் என்ன உடனே வந்து புறப்பட்டு செஞ்சிருக்கணும் இல்லையா? அதை பத்தி ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு குழுவை வச்சு அந்த அறிக்கையை வச்சு நாங்க இந்த மாதிரி பள்ளிக்கரணை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்க போறோம்னு சொல்லணும் இல்ல. இப்ப ஏன்னா அங்க என்ன பிரச்சனைன்னா, அங்க ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனையில வந்து ஒரு அரசு முடிவு எடுத்ததுன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாக்குகளை இழக்க வேண்டிய சூழல் வந்துடும். அதனால அந்த அச்ச உணர்வு, பய உணர்வு ஏற்கனவே இருக்கும். சோழர் சொன்னது மாதிரி பார்த்தா நீர்நிலை பாதுகாப்பு என்கிற விவகாரங்கள்ல ஏரி குளங்களை வந்து அதே மாதிரி அந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணணும், பழையபடி ரெக்கார்டு படி அப்படின்ற மாதிரி அந்தந்த இடத்துல எப்படி இருந்த மாதிரின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருது உடனடியா எல்லாம். அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கும் சரி மாவட்ட நிலைகளுக்கும் சொல்லிடுச்சு, எல்லாத்தையும் நீங்க வந்து கொண்டு வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு. எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. எந்த கலெக்டர் போய் நடவடிக்கை எடுத்தாரு? எந்த குளங்களை மீட்டாங்க? எந்த ஏரிகளை மீட்டாங்க? எல்லாம் வந்து பிளாட்டை போட்டு வித்து அடுக்குமாடி குடியிருப்பா மாத்தி வச்சிருக்காருங்க. அப்ப எங்க இருந்து செய்ய முடியும்? அப்ப அவர் பேசும்போது சொன்னாரு, இந்த பரந்தூர் விவகாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. சரி, பரந்தூர் விவகாரத்துல வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாதான்னா, ஏற்கனவே சென்னை விமான நிலைய விரிவாக்கத்துல வந்து பல்லாவரம், பொழிச்சலூர், பம்பல், கவுல் பஜார் இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு திட்டங்களை போட்டு முடியவே முடியாதுன்ட்டாங்க. அப்ப திமுக அரசு இருந்தது, ஐயோ எங்களால முடியாது, சென்னை விமான நிலைய விரிவாக்கம் வந்தே தீரும் அப்படின்னும் பொழுது நாங்க போராட்டம் பண்ணமே, நின்று போச்சே விமான நிலையம். அது வேற திட்டத்தை அப்படியே வேற மாதிரி மாத்தினாங்களே. இப்ப பரந்தூர் விவகாரத்துல அப்படி மாத்துங்கன்றேன் நான். நீங்க மக்கள் பாதிப்பாத அளவுக்கு, மக்களுடைய நிலங்கள் பாதிக்க முடியாத அளவிற்கு திட்டங்களை நீங்க போடலாம். ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள், இதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் சொல்ற சென்னை விமான நிலைய விரிவாக்க பகுதியை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அந்த பல்லாவரத்தையும் அந்த பகுதி மக்களையும் நாங்கள் காப்பாற்றினோம். அதுக்கு மாற்று வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மாதிரி ஏற்பாடுகளை அவர் செஞ்சிருக்கணும். இப்போ இந்த முதலமைச்சரும் இது மாதிரி மாற்று வழிகளுக்கு அவங்களுக்கு ஐடியா வச்சிருக்கணும், ஏற்கனவே வச்சிருக்கணும். ஒரு திட்டத்தை நம்ம வந்து நடைமுறைப்படுத்த தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லும் போது மாற்று திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி மக்கள் விரும்பக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வைக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். பாஜக தொடர்ந்து சொல்றாங்கல்ல, எல்லாத்தையும் இப்ப ஏதோ ஒரு காரணம் சொல்லி வளர்ச்சி திட்டங்களை தடுக்க கூடாது, அதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாஜக தரப்பினர் இங்க உள்ளவங்களும் பேசுறாங்களே. வளர்ச்சி திட்டங்களுக்கு நாம் எதிரிகள் அல்ல. வளர்ச்சி திட்டங்கள் உண்மையான வளர்ச்சி திட்டங்களாக இருக்க வேண்டுமே தவிர மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் இருக்க வேண்டும். இப்ப இவர்
சொல்றார், சிப்காட் பகுதி வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்றார். ஏற்கனவே கடலூர் சிப்காட்டை போய் நாங்கள் தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அவங்க வந்து கெமிக்கல் நிறுவனங்களுக்கு தான் அனுமதியை கொடுத்துட்டு எப்படி கொல்லைப்புற வழியாக வந்து அனுமதிகளை பெற்று அங்கே வருவார்கள். மக்கள் நிலம் வந்து தானமாக கொடுக்கப்பட்டு அதுல வந்து இப்படி பண்ணது இதெல்லாம் ஒரு அக்கிரமம் நடக்கும். அந்த சிப்காட் இதுல பெரிய பெரிய கொள்ளைகள் நடக்கும், அது மாதிரி நடக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இதன் பின்னணியில வழிப்பறிகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. அரசியல்வாதிகளுடைய சம்பாத்தியம் நடந்து இருக்கு. அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இப்போ மக்கள் விரும்பக்கூடிய திட்டங்கள் ஏராளமா இருக்கு. அதை நீ கொண்டு வராம மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் கொண்டு வந்து விவசாயத்தை அழிப்பதும் விவசாய நிலங்களை பறிக்கிறதும். ஏற்கனவே குடியிருப்பு கட்டிட்டு இருந்தான் சோழிங்கநல்லூர்ல, குடியிருப்பு கட்டணும். அதை வந்து வீட்டு வசதி வாரியம் கேட்பான். காஞ்சிபுரத்துல வந்து குடியிருப்பு இருக்கும், அங்க இருக்கிற வீட்டு வசதி வாரியம் ஹவுசிங் போர்டு நான் மறுபடியும் அதை அந்த நிலத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அரசு மக்களுக்கு எதிரான விஷயங்களாக இருக்கு. இனிமேல் மக்கள் விழிப்புணர்வா முன்ன வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரியா இருந்தாலும் இப்போ எல்லாம் விழிப்புணர்வா இருக்கலாம். அப்போ மக்களுடைய விழிப்புணர்வு இருக்காங்க, அரசு விழிப்பா இருக்கிறோமா இல்லையா? அரசு விழிப்புணர்வு கிடையவே கிடையாது. அரசு வந்து இப்ப இந்த நிலைப்பாட்டில இருந்து முழுக்க மாறணும். சும்மா இப்ப வந்து கொண்டிருக்கிற அறிவிப்புகள்லாம் ரொம்ப ஏமாற்றுத்தனமான அறிவிப்புகள். நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு இது ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவ விடுறாங்க. எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மறைமுகமாக சில அமைச்சர்கள் சொல்லலாம், பேரையே நான் சொல்லலாம், அது மாதிரி அமைச்சர்கள் இன்னைக்கு வாங்கிட்டு தான் இருக்காங்க, இந்த செயல்பட்டு தான் இருக்குது. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. எல்லாம் கடிவாளம் போட்ட குதிரைகள் மாதிரி போயிட்டு இருக்காங்களே தவிர இதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை பாதுகாக்கணும்னா இன்னைக்கு இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு குழுவை போட்டு உடனடியாக டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படையான ஒரு அரசாங்கம், ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பொறுப்பேற்கிற ஒரு அரசாங்கமாக அமைய வேண்டும். அதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து மக்கள் எப்படி தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த அரசாங்கம் பொறுப்போடு இருக்கணும். இதெல்லாம் தூக்கி வழிய முடியாது. 24 மணி நேரமாக பணியாற்ற வேண்டிய நிர்வாகம் வேணும். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, முழு மூச்சுடன் வேலை செய்ய வேண்டிய 24/7 இருக்கணுமே தவிர சும்மா வந்து பிரச்சனைகள் வருகிற பொழுது கருத்துக்களை சொல்லிவிட்டு மக்கள் மத்தியில வந்து கையை அசைத்து விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் அரசாங்கம் நிர்வாகம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தமிழ்நாடு பின்னடைவுக்கு தான் சந்திக்கும். இவர் சொன்னாரு பொறுப்பற்ற அரசாங்கமா இருக்குன்ட்டு. ரொம்ப பொறுப்பா இருக்கிறாங்க அரசாங்கம். கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யறது, மக்களுக்கு சேவை செய்வது பொறுப்பற்று பொறுப்பா கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சு உடனே இந்த அரசாங்கம் வந்து கைது செய்யறோம், நடவடிக்கை எடுக்க. நான் இந்த அரசு இதுவரைக்கும் நடந்திருந்ததை நான் இப்போ வளர்ச்சி திட்டங்கள் கேட்டீங்கல்ல சார். ஆக்சுவலா என்ன நடக்குது தமிழ்நாடுலன்னா, கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளா என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு திட்டத்தை ஒரு இடத்துல கொண்டு வர போறாங்க, அது வளர்ச்சிங்கிற பேர்லன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம், இந்த அதிகார வர்க்கம், அலுவலகத்துல இருக்கக்கூடிய இந்த கலெக்டர் மாதிரி, மாவட்ட ஆட்சியர் மாதிரி, டிஆர்ஓ மாதிரி இருக்கவங்களும் ஒரு கூட்டு சேர்ந்து முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு பேருந்து நிலையமா இருக்கட்டும், இல்லை ஏதாவது இது மாதிரி விமான நிலையமா இருக்கட்டும், இல்லை ஒரு சிப்காட் பகுதியா இருக்கட்டும், அந்த பகுதியில சுற்றி இருக்கக்கூடிய முதல்ல அவங்க வாங்கி போட்டுருவாங்க. வாங்கி போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கோப்புகள்லாம் வந்துடும். கோப்புகள்லாம் வந்தோம்னா அந்த பகுதியை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்ட பிறகு வளர்ச்சி 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 என்ன வளர்ச்சின்னு அவங்களால சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு டெபினிஷன் கிடையாது. என்ன வளர்ச்சின்னு கேட்டீங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. பரந்தூர் விமான நிலையம் வளர்ச்சிக்கு தேவை. உண்மையான நிலவரம் என்னன்னா, இது இன்னும் 1 மணி நேரம் கூட தகவல்கள் நம்ம சொல்ல முடியும். சென்னை நம்ம சீமானண்ணான்னு பலமுறை சொல்லியிருக்காரு, பூட நண்பர் சுந்தரராஜன் சார் பலமுறை அவருடைய எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருக்காரு. சென்னை விமான நிலையம் இதே எக்ஸ்டென்ட்ல மும்பை விமான நிலையம், 2 விமான நிலையம் இதே 1200 சில்லற ஏக்கர்ல இருக்கு மும்பை. அங்க 1000 ஃபிளைட் இறக்கி ஏத்துறாங்க, இங்க 400 ஃபிளைட் இறக்கி ஏத்துறாங்கன்றாங்க. இன்னும் சர்ப்ளஸா 2 ஓடுதளங்களோட சென்னை விமான நிலையம் அதை சரியா நிர்வகிக்க முடியாத, அதை சரியா மெயின்டைன் பண்ணாம தான் அது வந்து இதுன்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது தான் உண்மையான கருத்து. 1. 2வது, பறந்துபட்ட வளர்ச்சி தமிழ்நாடு அப்படின்னும் போது பறந்துபட்ட வளர்ச்சியில இப்ப பெங்களூருன்னா ஏற்கனவே இருந்த விமான நிலையம் குட்டி விமான நிலையம் சேலம் மாதிரி இருந்தது, அதுக்காக ஒரு பெரிய விமான நிலையத்தை அவங்க கட்டினாங்கன்றாங்க. இங்க அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. மீனம்பாக்கம் விமான நிலையம் மாதிரி திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், தூத்துக்குடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கோயம்புத்தூர், இப்படி பறந்துபட்ட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா அங்கெல்லாம் உருவாக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பேசஞ்சர் இங்க வரமாட்டாங்கன்றாங்க. ஒரு மாயையை கிரியேட் பண்ணிட்டு தேவையில்லாத திட்டமா இருக்கக்கூடிய அந்த பறந்து திட்டத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்ளத்துக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேகா அரசு வந்து அவங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்கிறது ஒரு பக்கான மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த திட்டத்தை ஏதாவது நிறுத்திடுவாங்கன்ட்டு. ஏன்னா பத்திரப்பதிவுல நிறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ண பகுதி அது வரைக்கும் இருக்கிறாங்க. அதை என்ன பண்ண போறாங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ அவங்க நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தரா ஒரு அரசாங்கம் மூலயமா அதை அவங்க வெளிப்படுத்தணும். அதுதான் இப்போ நாங்கள் வெயிட்டிங். ஆனா இப்போ என்ன நிலைப்பாடுனா, இந்த மாதிரி இந்த வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு இந்த மாதிரி ஒரு பூம் பண்றாங்க. 1. 2வது, சார் சொன்னாரு இந்த சிப்காட்லாம் வந்தா வளர்ச்சியா,
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பா? நேரடியான ஒரு சாட்சி. பிள்ளைப்பாக்கம், இருங்காட்டுக்கோட்டை, அந்த பக்கம் வல்லம், வடகால், இதெல்லாம் சிப்காட்டு நிரம்பி வழியுது கம்பெனிங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயத்தை ஒழிச்சு மீதி பகுதியே எங்க பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் தான் மொத்தத்தை காலி பண்ணி சிப்காட்டு கொண்டாந்துட்டாங்க. இவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, எல்லா கணக்கு எடுத்தீங்கன்னா பீகார் மக்கள், உத்தரகாண்ட், அந்த உத்தரப்பிரதேசம் அத்தனை பேரும் வந்து நிரம்பி வழிகிறாங்க. ஒரு வெங்காடுன்னு ஒரு கிராமம் 5000 பேர் இருக்கான். நம்ம அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பூர்வகுடிகள் 500 பேர். இவன் 4500 5000 பேர் இருக்கான். அவன் வாக்கு வாங்கிட்டானா அவன் தான் கிராம தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் அவன் தான், கவுன்சிலர் அவன் தான். அந்த அளவுக்கு நிரம்பி வழியுது காஞ்சிபுரம் மாவட்டம் வட இந்திய மக்களால். பாதுகாப்பு இல்லை, சமூக பொறுப்பு இல்லை, பல பிரச்சனைகள் நிலவுது. இதெல்லாம் நீங்க கருத்துல கொண்டீங்கன்னா படுபயங்கரம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ரொம்ப தவிக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஆக வளர்ச்சிங்கிறது உண்மையா இவங்க எய்ம் பண்ற வளர்ச்சியெல்லாம் இல்லை. தன் வளர்ச்சி, தன் சுய வளர்ச்சி, அதுக்கான பட்ட பிளான். தமிழ்நாடு வளர்ச்சியெல்லாம் பிளான்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறது உண்மை. இங்க ஒரே ஒரு இடைமறிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா காயரம்பேடுல பக்கத்துல ஏரி உண்டு. அந்த காயரம்பாடி ஏரி வந்து காணாத போயிடுச்சு. என்னன்னா இது பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு அவன் வந்து பத்திரப்பதிவு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் போய் இறங்கி நின்று ஒரு போராட்டம் பண்ணோம். காயரம்பாடி ஏரியை ஏறக்குறைய பல்லாயிரம் கணக்கான கோடி ரூபாயை வந்து அந்த நீர்நிலையை காயரம்பேடி ஏரி, அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை கூப்பிட்டு அழைச்சி பேசி அந்த ஏரியை மீட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அவர் சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்துல வந்து தீர்மானமே போட்டு அவங்க கையில ஒப்படைக்கலாம். யார்கிட்ட? அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ஏரியே காணாத போச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி அரசாங்கமும் அந்த நிலைப்பாட்டுல வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டையும் மாத்துறதுக்கு அதிகாரிகள் துணையா இருந்திருக்கோம். அடுக்குமாடி குடியிருப்பு எவ்வளவு ஏரி, அந்த அதாவது ஏறக்க 100கணக்கான ஏக்கர் நிலங்கள், ஏரிகள், நீர்நிலைகள் இப்போ அப்படியே பட்டா போட்டு மாத்தி கொடுத்துருக்கான்னு சொன்னா கண்ணுக்கு எதிராக மக்களே போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் மீட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது மாதிரி மீட்கப்பட வேண்டும், அதுக்கு வந்து உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது. ஆனா இப்போ அவன் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போறான். நீதிமன்றம் ஒருவேளை அவர்களுக்கு ஆதரவாக கொடுத்துச்சுன்னா மக்கள் புரட்சி வெடிக்கணும், அவ்வளவுதான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. திருமுருகன் சார், இப்ப உங்க பகுதியில் கதிராமங்கலம், மீத்தேன், டங்ஸ்டன் இது மாதிரியான போராட்டங்கள் அங்கேயும் நடைபெற்றது. இப்ப சமீபத்துல திருவாரூர்ல ஒரு 200 ஏக்கர் நிலத்தை விளைநிலத்தை ஆக்கிரமிச்சு அங்கேயும் ஒரு வளர்ச்சி திட்டம் வரப்போறதா சொல்லியிருக்கிறாங்க. அங்க இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் உங்க பகுதிகளில் என்ன நிலைமையில இருக்குது? அதான் இந்த நீங்கள் சொன்னீங்கன்னா 200 ஏக்கரு அது வந்து என்னன்னா சோலார் மின்சாரத்தை எடுக்கிறதுக்காக விளைநிலங்களை வந்து தனியார் நிறுவனம் வந்து வாங்கி அதில் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த மாற்று மின்சாரத்தை முதல்ல வரவேற்கிறது நாம் தமிழர் கட்சி தான். பெருசாக வந்து சோலார் நம்ம வரவேற்கணும். ஆனால் அது விவசாய நிலத்தை வந்து பால்படுத்தி தான் அப்படி வரணும்னா அதை முதல்ல எதுக்குறது நம்ம தான் எதுக்குறோம். ஏன்னா இந்த விவசாய நிலத்துல வந்து நீங்க பால்படுத்தி அந்த அந்த இது போடுறாங்க, அந்த மின்சார தகடுகள் போடுறாங்க பாருங்க, சூரிய ஒளி தகடுகள், அதை கழுவுறதுக்கு வந்து தண்ணீர் எடுக்கிறாங்க. தண்ணீர் எடுத்தான் பண்றாங்க. இது வந்து எங்கன்னா எங்கு வந்து விவசாயம் செய்ய முடியாத நிலப்பரப்புகள் இங்க வந்து தமிழ்நாடுல நிறைய இடங்கள் இருக்கு. அங்க பண்ண வேண்டியதை கொண்டாந்து இந்த தண்ணீருக்காக கொண்டு வந்தது தஞ்சாவூர் விளைநிலத்துல, திருவாரூருங்கிறது பக்கத்துல பெருக வாழ்ந்தான்னு எங்க ஊர் பகுதி தான், எங்க ஊருக்கு ரொம்ப நெருக்கமான பகுதி தான். அதுல கொண்டாந்து செய்யறாங்க. இதை வந்து முற்றா தடுக்கணும். அதே மாதிரி இந்த மீத்தேன் பிரச்சனை வந்து என்னன்னா, இவங்க வந்து பல்லாயிரம் அடி ஆழத்துல அதாவது இப்படி ஆழ்துளை கிணறு நோண்டி அதுல இருந்து கிளையா எடுத்து அந்த நீரெல்லாம் கொண்டாந்து வெளியில கொண்டு வந்து ஊற்றி அதுல இருந்து வாயுவை எடுத்துக்கிட்டு மீண்டும் நீரை ஊற்றுறோம் அப்படிங்கிறாங்க. இது பாருங்க, நீர் மட்டும் இல்லைங்க, நிறைய கெமிக்கல்ஸ். அதான் இப்ப இந்த நிலத்துல ஒரு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு 35 அடிக்கு வரைக்கும் தான் குடிநீருக்கான பயன்பாட்டுக்கு இருக்கணுங்கிறாங்க. அதிகபட்சம் வந்து 75 அடிக்கு 80 அடிக்கு தான் குடிநீருக்கு இருக்கணும். அப்பனா நிறைய வந்து இது வருது. இங்க இருக்கிற ஏற்கனவே மக்களுக்கு இந்த ஸ்டோனு அது மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, சொல்றப்ப வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நாங்க தண்ணீரை எடுத்துருவோம் மீண்டும் ஊத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த கெமிக்கல்லாம் இங்க வெளியில கொண்டாந்து ஊத்தும் போதே விவசாய நிலம் பால் பெற்றுது. திருப்பி உள்ளர ஊற்றும் பொழுதும் அது வந்து கெட்டுடுது. அப்புறம் கிளையா இருக்கும்போது, இப்ப நீங்க நெட்கம்சனோட நிலவளம்னு ஒரு நாவல் இருக்கும், நோபல் பரிசு பெற்றது. அதுல ஒரு இது மாதிரியான ஒரு அழகான நிலப்பரப்ப எப்படி கனிம வளம் சுரண்டல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதை எப்படி சீரழிச்சு வெறும் 25 வருஷம் சீரழிச்சுட்டு அதை 100 1000 ஆண்டுக்கு அதை பயன்படுத்த முடியாம போயிடும். இப்ப காவிரி இங்க ஒரு சமவெளி பகுதி டெல்டாங்கிறது வந்து இயற்கை பண்ணி கொடுத்த கொடை,
அது இன்னும் 1000 ஆண்டு 5000 ஆண்டுக்கு வந்து விவசாயம் பண்ணலாம். அதுல ஆனா அதை வந்து 25 ஆண்டு தான் அங்க இருக்கிற மீத்தேன் எடுக்கலாம். எடுத்துட்டு அந்த நிலத்தை பால்படுத்திட்டு போயிடலாம். இது ஒரு திட்டம். வளர்ச்சிங்கிறது இங்க வந்து மக்களோட வளர்ச்சிக்காக இல்ல, சொல்றது வளர்ச்சின்னு. ஆனா யாருக்கு? ஒரு தனி நபர், தனி முதலாளி வளர்ச்சியை தான் இந்த அரசுகள் வந்து துணை போகுது. ஏன்னா அவனுக்கு வந்து லாபம் வருது, கமிஷன் வருது. இவர் சொன்னது மாதிரி ஒரு வளர்ச்சி திட்டம்னு கொண்டு வந்தா அதை சுத்தி முதலீடு பண்றாங்க. இவங்க அதிகாரத்துல உள்ளவங்க முதலீடு பண்ணிட்டு தன்னோட வளர்ச்சிக்காக அதுக்கு கடந்து போராடுறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட சோழமண்டலம் அதை வந்து உண்மையா பண்ணணும்னா சட்டங்கள் சொன்னது மாதிரி சட்டங்கள்ல வரையறை வேணும். இங்கு வந்து எந்த விவசாயம் முரணான இந்த மீத்தேன், ஈத்தேன், இது எடுக்கிறது, ஆழ்துளை கிணறுகள் தோண்டுவது, இது எல்லாத்தையும் தடுக்கணும். அப்பதான் வந்து அது நிலைநாட்டப்படும். ஆனா மீத்தேன் தான் அடுத்த கட்ட டெக்னாலஜி. நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதுக்குதான் நாங்களே நாம் தமிழர் கட்சியை சொல்றோம். அதுக்கு நாங்க இயற்கையில இருந்து இயற்கை கழிவுகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து மீத்தேனு ஈத்தேனை வந்து நாங்க அதுக்கு நம்ம தம்பிகள் வந்து முன்மாதிரியான வீடுகள் எல்லாம் உருவாக்கி இருக்கோம். செயல் வடிவத்துல இருக்கு. அதுதான் சொல்றாங்க, கூட்டு பண்ணையில சொல்றாங்க இல்லைங்களா? அந்த கூட்டு பண்ணையில வரக்கூடிய இதுல இருந்து நம்ம எடுக்கலாம், மீத்தேன் எடுக்கலாம். தினமும் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள்ல இருந்து ஒவ்வொரு வீட்லயும் செஞ்சிடலாம். அதை நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சுற்றுச்சூழல் பாசறைகள் எல்லாம் வந்து சாத்தியப்படுத்தி தன் வீட்டுல அதை பயன்பாட்டுல இருக்கு. என்னன்னா இது அதான் சொல்றோம்ல, இங்க இருக்கிற வளர்ச்சி திட்டங்கிறது என்னன்னா, இது வந்து இது பேச போனோம்னா பெரிய பன்னாட்டு அரசியல் பேசலாம். தமிழகத்தினுடைய இளைஞர்கள் ஒரு 15 ஆண்டு காலம் அல்லது 20 ஆண்டு காலம் கழிச்சு முதுமை அடைந்து நோயடைந்து தமிழகத்தினுடைய வருங்காலம் பாதிக்கப்படுங்கிறாங்க. டாஸ்மாக் வளர்ச்சியா? சோ வளர்ச்சியே இல்லை. ஆனா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இனி இவங்களை பாழ்படுத்திட்டு தமிழ் சமுதாயத்தை பாழ்படுத்திட்டு தமிழ் இளைஞர்களை அழிச்சிட்டு நோய் நொடிவாக்கி ஆகிட்டு மொத்த குளறுபடி ஆகிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வளர்ச்சி பேசுறது மற்ற வெங்காயத்தை பேசுறதெல்லாம் முட்டாள்தனமான நடவடிக்கை என்பது என்னுடைய கருத்து. இல்ல, இப்போ வேளாண் பல்கலைக்கழகத்துல பெருமளவு அந்த விவசாயத்துல ஆர்வத்தோடு இளைஞர்கள் பல்கலைக்கழகத்திலே பயின்றார்கள். ஏறக்குறைய 15, 20, 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதுல படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஏதாவது வேளாண் விவசாயத்துறையில ஏதாவது இவர்கள் வேலை வாய்ப்புகளை வழங்கினார்களான்னா இல்ல. ஆரம்பத்துல சில போராட்டங்கள் பண்ணி அந்த மாணவர்களே பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டாந்தாங்க, சட்டப்பேரவையில அறிவிச்சாங்க. அது கூட தொலைக்காட்சி வாயிலாக தான் நம்ம அதை பண்ணோம். அவர் வருடத்துக்கு 1000 பேருக்காவது வேளாண் விவசாய பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதை இப்ப நடைமுறைப்படுத்தல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி விவசாயத்தில் ஆர்வத்தோடு வரக்கூடிய இளைஞர்களையும் ஊக்குவிக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறார் இந்த அரசு. விவசாய இளைஞர்கள் தான் ஜென்சி அரசுன்னு சொல்லுது இல்லையா? விவசாயத்து மேல அவங்கள திருப்புங்க, அந்த பார்வையை திருப்புங்க, திருப்பி அந்த வேளாண் விவசாய பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்க. தரிசா கிடக்கிற நிலங்கள் எல்லாம் விவசாய நிலங்களா மாத்துங்க. ஏராளமான தரிசு நிலங்கள் இருக்குதுன்னு அரசு பதிவேட்டிலேயே இருக்குது இல்லையா? அது அவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொடுங்க. அது மூலம் விவசாயத்தை நீங்க இப்போ ஏற்கனவே வந்து எல்லாம் விவசாயத்தை நிறுத்திட்டானுங்க. அப்போ விவசாயத்தை நிறுத்திட்ட பிறகு உற்பத்தி வந்து இங்க குறைஞ்சு போச்சு. அந்த உற்பத்தியை மாத்தணும்னு சொன்னா இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுத்து மாற்றி அமைத்து புதிய திட்டங்களை சிந்திக்க வேண்டும். TN-e-cart இது உலக தமிழர்களின் தற்சார்பு சந்தை. இதில் தமிழர்களுடைய பாரம்பரிய அரிசி, செக்கெண்ணெய், பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய மருந்துகள், தமிழர்களுடைய வரலாற்று புத்தகங்கள், தமிழர்களுடைய கைவினைப் பொருட்கள் அத்தனையும் ஒற்றை தளத்தில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு தளமாக இது வந்திருக்கிறது. அனைவரும் இதை பயன்படுத்துங்கள், நல்லதே நடக்கட்டும். சார், இப்போ சமீபத்தில் தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்களை வெட்டி எடுத்துட்டு போகக்கூடாது, அதற்கு தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. கேரள அரசாங்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கூடுதலாக தமிழ்நாட்டிலேயே இந்த எல்லை பகுதியான களியக்காவிளை போன்ற பகுதிகளில் லாரி ஓட்டுநர்கள் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, கனிம வள கொள்ளை அப்படின்னு வரும்போது கனிம வளம்ன்றதே வேற, கனிம வள கொள்ளை. அது வந்து இங்க இருந்து கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் இருந்து எடுத்து கொண்டு போய் வெளி மாநிலங்கள் கொண்டு போறத தடை செய்தே வந்து சட்டங்களை போட்டாச்சு. அதுக்கு பிறகு நீங்க இதை பேசுறதே ஏற்கனவே கனிம வள இன்னைக்கு எவ்வளவு எத்தனை 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது தமிழக அரசுக்கு. அப்போ இந்த கடனை எல்லாம் சரி பண்ணிட்டு கடனையே வாங்காம ஒரு அரசு நிர்வாகம் இருக்கணும்னா இந்த கனிம வளத்தை முறையான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டங்கள் இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ககன்தீப் சிங் அந்த தாது மணல் கொள்ளைன்ற விவகாரத்துல ஒரு அறிக்கையை கொண்டு போய் இதுல கொடுத்திருக்காரு, நீதிமன்றத்துல கொடுத்திருக்காரு.
அப்போ அந்த நீதிமன்ற அறிக்கையின் மேல அவர்களுக்கு அபராதம் தான் விதிச்சிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தாது முதல் கொள்ளை, அப்புறம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, எல்லா மாவட்டங்களையும் தாது மணல், ஆற்று மணல், கல்குவாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடிப்பதும் திருடுறதும், அதே நேரத்தில் தட்டி கேட்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தட்டி கேட்கிற சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, அவர்களை ஏத்தி கொள்றதும், இந்த மாதிரியான நிலைமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிகாரிகளுடைய ஒப்புதலோட இன்னைக்கு ஒட்டுமொத்தமா கல்குவாரிகள்ல இருந்து ஒப்புதல் பெற்றது, ஏன்னா 23 தான் ஒப்புதல் பெற்றது, 66 குவாரிகள்ல இருந்து வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஆக ஒப்புதல் இல்லாத குவாரிகளிலே இருந்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யாருடைய ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது? அதிகாரிகள் ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது, ஆட்சியாளருடைய ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியிலும் நடந்தது, இப்பொழுது ஆட்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எங்க நீங்க முறைகேடுகளை தடுத்திருக்கிறீர்கள் என்று பொருள்? கல்லணை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கரிகால் சோழனால் கட்டப்பட்டது. எவ்வளவு அற்புதமான ஒரு திறமையால நம்ம முன்னோடிகள், நம்மளுடைய தாத்தா பாடங்கள் அது மாதிரி கட்டினாங்க. எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் சும்மா அசைக்க முடியாத தமிழருடைய பெருமையை பறைசாற்றி நிற்குது. அவர் சாருக்கு தெரியும். இப்ப நான் சொல்லிட்டு நான் சொல்லுவாரு, பெரும் மதிப்பு மிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர் ஏவா வேலு. 16 கோடி. 16 கோடியா சார்? எவ்வளவு? 16 கோடி எவ்வளவு சார்? 16 கோடி. அப்படியா? அதை அடிச்சுக்கின்னு போயிடுச்சு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வளவு வெள்ளம் வரும்னு நினைச்சு நாங்க அதை எஸ்டிமேட் போடல. வெள்ளத்திலேயே ஒரு கணக்கு இருக்கான் சார். கல்லணை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சாட்சியாக தமிழன் சாட்சிய இவர் கட்டின அந்த பாலம் அந்த வந்த வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிடுச்சு, பாலமே தூக்கின்னு போயிடுச்சு. அவர் சொல்றாரு இவ்வளவு வெள்ளம் வரும்னு நாங்க எஸ்டிமேட் பண்ணலன்னு. என்ன சார் சொல்ல முடியும்? இப்படியாப்பட்ட ஆட்சியாளர்களும் அவரையே மீண்டும் எம்எல்ஏவாகிற அற்புதமான மக்கள் இருக்கும்போது தமிழகத்தின் வளர்ச்சி சாத்தியப்படாது. கனிம உலக திருட்டுக்கு எதிராக இப்போ ஒரு புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. சட்டம் இல்ல, ஆணை போட்டிருக்காங்க. இப்போ அதை பத்தி அதை நம்ம வரவேற்கிறோம் ஒரு விதத்துல. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்துதான் கர்நாடகத்துக்கும் கேரளாவுக்கும் வளங்கள் திருட்டு போயிட்டு இருந்தது. அவன் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கு தான் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு நிறுத்தி ஆணை போட்ட உடனே மறுநாளே அங்கிருந்து அந்த முதல்வர், கேரளா முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. இது அதுக்குள்ளார எப்படி இவங்களுக்கு தட்டுப்பாடு வந்தது என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்போ இந்த ஆணை பிறப்பித்தது 3 மாசத்துக்கு போடுகிறாங்க. இது நிரந்தரமாக நிறுத்தப்படும். இந்த கனிம வளங்கள் நம்முடைய சொத்து. 16 லட்சம் கோடி கடன் இருக்குது. நீங்கள் அளவாக அரசாங்கமே ஏற்று நடத்தினால் இந்த 16 லட்சம் கோடி கடனையை அடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட கனிமங்கள் இருக்குது. ஆனா அது அரசாங்கமாக முறையாக செய்தால் முடியும். சகாயத்தை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் போய் மதுரையில ஆய்வு பண்றாரு. குவாரியில ஆய்வு பண்றாரு. அதை ஆய்வு பண்ணி 1,11,000 கோடி 1,16,000 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக அவர் அறிவிக்கிறார். அவருக்கு மிரட்டல் வருது. அவருக்கு பாதுகாப்பு வேண்டி நீதிமன்றத்துக்கு போறாரு. அந்த வழக்கு என்ன ஆச்சு? அவர் கண்டுபிடிச்சு கொடுத்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாரு. அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு ஆய்வு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருக்கு. இப்ப கடந்த காலத்துல சகுபர் அலி மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிருந்தாரு. அதே போல தூத்துக்குடியில விஏஓ இருந்த பிரான்சிஸ் அவரும் மர்மமான முறையில படுகொலை செய்யப்பட்டாரு. இல்ல ஒட்டுமொத்தமா இன்னைக்கு குண்டாசுன்னு இருப்பாங்க. அவங்க பின்னாடி குண்டாசு இருப்பாங்க. இவங்க அவங்க செய்ய சொல்லுவாங்க, இவங்க செய்திருவாங்க. அது அவர்கள் பொறுப்பேற்றுப்பாங்க. அவங்க போய் சரண்டர் ஆகிடும். இப்பெல்லாம் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா நீங்க 2 லட்சத்துக்கு 1 லட்சத்துக்குலாம் கொலை செய்யக்கூடிய அந்த ஜென்சி உருவாயிருக்கு. இப்போ நீங்க அவர்களுக்கெல்லாம் நான் மாற்று அரசியலையும் தமிழ் சமுதாயத்தை பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கணும். அவங்களாம் இது மாதிரிலாம் விலை பேசி அவர்களை கொலைக்காரர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நீதிமன்றத்தை அவங்க தான் நிரப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கொலைகாரர் பட்டாலும் உருவாகி இருக்கிறது. இந்த மாதிரி குவாரி அதிபர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் சேர்ந்து போச்சுன்னா அவன் சும்மாவா இருப்பான? வருவாய் தடுக்கப்பட்ட அவன் என்ன பண்ணுவான்? இது மாதிரி மாற்று வழிகளைத்தான் ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு இவர்கள் வேறு திசையில கொலை பண்றதுக்கும் சரி, அவர்களை வழிமறிச்சு தாக்குறதுக்கும் சரி, வேறு பல திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுல இதெல்லாம் இந்த ஒரு திட்டங்கள் அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க குண்டர் சட்டம் யார் மீது போடணும் அப்படின்னா, மண் திருடுறவன், மணல் திருடுறவன், இந்த மாதிரி கல்குவாரியில வச்சு திருடுறவன், இந்த மாதிரி ஆட்கள் மீது தான் போடணும். ஆனா இந்த மண்ணு திருடுறவனோ ஏரியை திருடுறவனோ இந்த மாதிரியான திருட்டுறவர்கள்லாம் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு உரிமைக்காக போராடுறவங்க மீது தான் இங்க குண்டாஸ் போடுவாங்க. அந்த கல்குவாரியிலாம் அவங்களும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க. அதனால அவங்களால என்ன சொல்றது, அவங்க மீது போட குண்டர்கள் தான் அங்க இருக்காங்க. அதனாலதான் சாமானியர்கள் மீது எல்லாம் இவங்க குண்டர் சட்டம் போடுறாங்க. இல்ல இன்னைக்கு சமூக நீதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் பேசுறாரு.
நாங்க ஒரு காலத்துல இந்த சமூக நீதி கணக்கெடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போராட்டம் பண்ணோம். எங்க மேல குண்டர் சட்டம், நாங்க உள்ள போனோம். இதெல்லாம் அரசியல் அலங்கோலங்கள். திருமுருகன் சார், இப்ப சமீபத்துல கேரளா வயநாட்டுல ஒரு நிலச்சரிவு வந்தது. உடனடியாக தமிழ்நாட்டில இருந்து நிதியுதவி எல்லாம் செஞ்சிருந்தாங்க. ஆனா கேரளாவில இருந்தோ கர்நாடகாவில இருந்தோ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த உரிய பங்கீடு வர்றதில்லை. ஆனா தமிழ்நாட்டில இருந்து தொடர்ந்து இங்க சட்டப்படியும் முறைகேடாகவும் இங்க மணல் கொள்ளை, மலை கொள்ளை இதெல்லாமே நடந்துட்டு வருது. சமீபத்துல சிவகங்கை பகுதியில சிங்கமுனரி அப்படிங்கிற படத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் கடுமையா தாக்கப்படுறாரு. இல்ல, நம்மளுக்கு என்னன்னா, இந்த கர்நாடகா, கேரளா இவங்க நம்மளோட வளங்களை எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கான உரிய நீரை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படின்னா, இங்க நெய்வேலியில இருந்து நம்மளோட நிலங்களை அபகரிச்சு நம்ம மக்களை இடம்பெயர வச்சு நம்ம மக்கள்கிட்ட இருந்து மின்சாரத்தை எடுத்து நம்ம தமிழ்நாடு அரசும் உடந்தையா இருக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம தடுத்து போராட்டம் பண்ண போனாக்கா நம்மள மேல வழக்கு போடுவாங்க, நம்ம அடிப்படுவோம், இது மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி இதுல இருந்து கன்னியாகுமரி பகுதியில இருந்து இங்க இருந்து நம்மளோட மலைகளை வெட்டி எடுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்கள்ட்டயும் மலை இருக்கும், அந்த மலையை தொட மாட்டாங்க. எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை அழிக்க முற்படுது அப்படின்னா அது உண்மை. அதுக்கு மத்திய அரசுல ஆளுங்கட்சி ஆள்றவங்களுக்கும் அதுல அந்த மனநிலையில இருக்காங்களான்னா அதுவும் உண்மை. இங்கு ஆண்டவர்கள் சரியில்லையா, அதுவும் உண்மை. இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான வலிமையான திறமை இருக்கான்னா இல்ல. நிலைமை இப்படிதான் இருக்கு. இந்த நிலத்துக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு காரணம், நம்ம மீண்டும் மீண்டும் போராடுறது தான், வழக்க சந்திக்கிறது தான், தாக்குதலை சந்திக்கிறது தான். எங்கன்னா மக்களா ஒரு இடத்துல மக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு அறிவார்ந்த சமூகம் வரணும். ஆனா 1000 ரூபாய்க்கும் அண்ணன் சொன்னது மாதிரி ₹1,00,000 கொலை கூட செய்யற சென்சி சமூகம் உருவாகி இருக்கு அப்படின்றனாக்கா அவங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த தமிழ் நிலம் சார்ந்த இனம் சார்ந்த உணர்வு உள்ள ஆளுமைகள்லாம் ஒன்றிணைந்து இதை எதிர்கால தமிழகத்தை காப்பாற்றுறதுக்கான முனைப்பு காட்டணும். இப்ப சமீபத்துல சேலம் 8 வழிச்சாலை ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு, கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சது. தற்போதைய அரசு தமிழ்நாடு முழுக்கவும் ஒரு விரிவான 8 வழிச்சாலை வேணும் அப்படிங்கறது ஒரு கோரிக்கையா மத்திய அரசாங்கத்திட்ட வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கை அவசியம் தான் இல்ல, அது ரொம்ப அவசியமற்றது தான். நம்ம அதுக்காக ஏற்கனவே அந்த போராட்ட காலத்துல நேரடியா நின்று அண்ணன் சீமானை கைது செய்யப்பட்டார். அப்புறம் நம்ம வழக்குல போய் அதை தடுத்தோம். அதுக்கு பெரும் போராட்டம் இருக்கு. இங்க மீண்டும் மீண்டும் இவங்க செய்யறது எல்லாம் என்னன்னா, விவசாய நிலங்களை அபகரிச்சு அதுல 8 வழிச்சாலையின் தேவைக்கு பின்னாடி நம்ம போனோம்னா அது ஒரு பெரிய அரசியல் வருது. அந்த 8 வழிச்சாலை இங்க இருக்கிற மக்கள் பயன்பாட்டுக்காக 8 வழிச்சாலை இல்ல. நீங்க ஒரு இடத்துல சாலை போடுறீங்க, 8 வழிச்சாலை போடுறீங்க, அந்த மக்களே எதிர்க்கிறான். ஏன் எதிர்க்கிறான்? ஏன்னா அந்த மக்களோட தேவைக்காக அது இல்லை. இல்லைன்னா எங்களுக்கு இவ்வளவு சாலை விரிவாக்கம் பண்ணுங்க அப்படின்னு. இங்க பாருங்க, நான் இப்ப தேர்தல் பயணிக்கும் பொழுது நிறைய கிராமங்களுக்குள்ள 98 கிராமங்கள்ல பாதி இடத்துல சாலை இல்லை. அதெல்லாம் போடல. என்ன நீங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, இங்க பாருங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இவ்வளவு பெரிய ஆத்துக்குள்ள துணியை தூக்கிட்டு புத்தகம் மட்டும் தூக்கிட்டு நடந்து போகுது. அதுக்கு நீங்க பாலம் கட்டல, அதுக்கு ஒரு சாலை போடல. உங்களுக்கு என்ன இந்த 8 வழிச்சாலை? அப்பனா இந்த 8 வழிச்சாலை உண்மையிலே நீங்க மக்களுக்காக போடல. இந்த மக்களுக்காக நீங்க போடுறதா இருந்தாக்க நீங்க செய்ய வேண்டியதுன்னா எல்லா கிராமங்களையும் இணைப்பு சாலைகள், எல்லா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்குமான பாலங்கள் கட்டுறது, இடுகாட்டுக்கு பாதை கட்டுறது, இது மாதிரி செய்யணும். இதெல்லாம் நீங்க செய்யல. இன்னும் அதுலயே தண்ணீர்ல உங்களுக்கு 8 வழிச்சாலை எதுக்கு? அதுக்கு போறோம்னா அது பெரிய அரசியல். அதை சொன்னோம்னா அதுக்கு ஒரு நாள் வேணும். அந்த சென்னை சேலம் 8 வழிச்சாலையில அந்த சாலை எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்குதோ அந்த மலையெல்லாம் போய் தொட்டு அதான் போகணும். அங்க இருக்கு. அப்போ அதனுடைய பின்னணி என்னன்றது இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. உண்மையாக 8 வழிச்சாலை போறதுக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நிறைய வாகன பெருக்கங்கள் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போக்குவரத்தை சீர்படுத்துங்க. நீங்க அரசாங்கத்தினுடைய போக்குவரத்தை சீர்படுத்திட்டு ஒருத்தர் ஒரு குடும்பமோ ஒரு தனிநபரோ ஒரு இடத்துக்கு இங்க வரணும்னா அவர்களுக்கான போக்குவரத்தை வீட்டுல பிக்கப் பண்ண அவர் இறங்குற இடத்துக்கு கொண்டு போய் டிராப் பண்ற அளவுக்கு உங்களுடைய போக்குவரத்தை சரி பண்ணுங்க. அதை சரிப்படுத்திட்டு தனிநபர் வாகனங்கள் பயன்பாட்டை குறைங்க. நீ வரணும்னா அடிச்சு புடிச்சு வா, கோயம்பேடு வா, கிளம்பாக்கம் வா, அங்கிருந்து ஏறி போ. ஒவ்வொரு பேருந்து நிலையமும் ஊர்ல இருந்து 50 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி கட்டி வச்சிடுறாங்க. நீ எப்படியோ இங்க ஏறிக்க வந்துருன்றாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, யாரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த குறைச்சிக்கிட்டு இல்லாதவன் தான் பொது போக்குவரத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறான். இருக்கிறவனும் பொது பயன்படுத்த. நீங்க நல்லா சரியான வாகனங்களை வைத்து
அவங்க வீட்டில் பிக்கப் பண்ணிட்டு இறங்க வேண்டிய இடத்துல பிக்கப் பண்ண ட்ராப் பண்ற மாதிரி கேப் ஃபெசிலிட்டியோட ஒரு அட்டாச்மெண்ட் எப்படி ஒரு ஃப்ளைட் புக் பண்ண நடக்குது, அந்த மாதிரி போக்குவரத்து நீங்க வந்து சீர்படுத்தினாலே 8 வழிச்சாலைங்கிற அவசியமே வராது. இவங்க போகாத முறுக்கு வழி. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி 8 வழிச்சாலைகளுக்கு முதலமைச்சர் இறங்கி வந்து பதில் சொல்லுவாரு, பிரதமர் வந்து பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த மக்கள் உட்காந்துக்கிட்டு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அவர்களுக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு உடனே உச்சநீதிமன்றத்துல உங்கள் நிலங்களுக்கு 3 மடங்கு பணம் தருவதாக சட்டம் இருக்கிறது, ஆகவே அப்படின்னா அது ஆசை வார்த்தை காட்டுவாங்க. ஜனங்க என்ன அழகா சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள், தமிழக விவசாயிகள் தெளிவா சொல்லுவாங்க, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, எங்க விவசாயத்தை நாங்க பாக்குறோம், இதுல வரக்கூடிய கால் காசு இருந்தா எங்களுக்கு போதும், உங்க 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பேசுவோம். இல்ல சார் சொன்ன மாதிரி சார், தாசில்தார் வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க ஆரம்ப காலத்துல. கலெக்டர் ஏகனாபுரம் கிராமம் 905 ஏக்கர் ஒட்டுமொத்தமா கிராமம் காலியாகுது, ஒரு 450 வீடு, 2500 பாப்புலேஷன், 1950 வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமா. நாங்க என்ன பண்ண போறோம் உங்களன்னா, ஆரம்ப கட்டத்துல சொல்றேன், இந்த கிராமம் மாதிரியே ஒரு பேட்டர்ன் பர்ஃபெக்டா இருக்கும், உங்களுக்கு கிளியரா இருக்கணும். எவ்வளவு ஆகணும், கோடிக்கணக்கில் ஆகும். எதுக்குங்க அது? எங்களை அப்படியே விட்டுட்டா நாங்க கடக்க போறோம், எங்களுக்கு எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி அவ்வளவு கோடிகளை? சார் சொல்றதுதான் என்ன அவசியம்? நாங்க சுதந்திரமா இருக்கிறோம், எங்களை தூக்கு போய் உன் வளர்ச்சி திட்டத்தில் எங்களையா பலிகடாக்குவேன். அதுதான் இப்போ, அதாவது இப்படிதான் பண்றாங்க. ராணிப்பேட்டை பெல் தொழிற்சாலைக்கு நிலம் கொடுத்த மக்களுடைய நிலைமை என்னன்னா, அவங்க நீதிமன்றம்லாம் போய் கடைசியில பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பாலாற்றுக்கரை எல்லாம் அந்த கெமிக்கல் கம்பெனி அதெல்லாம் இருந்து நிலம் கொடுத்தவங்களுடைய நிலைமெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, 500 ரூபாய் 1000 ரூபாய்க்காக 20 ஆண்டுகளுக்கு மேல போராடி கூட இன்னும் அவர்கள் இழப்பீடு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அவர் சொன்னார் இல்லையா, நெய்வேலி விவகாரம். நெய்வேலி நாக்குல எல்லாருக்கும் வந்து நெய்யை தடவிட்டு வெண்ணெயை தடவிட்டு அவங்க பேசின பேச்சு தான் என்ன, நிலம் கொடுத்தவர்கள் வேலை வாய்ப்பு. இன்னும் பேசிட்டு இருக்கான், என்னைக்கு நெய்வேலி விவகாரம், நிலம் கொடுத்தவர்கள் வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கழிவு நீர்னால எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம். ஆகவே அங்கு தயாரிக்கப்படுகிற மின்சாரம் யாருக்கு கிடைக்குது? எடுத்து போயிட்டு ஒட்டுமொத்தமா மற்றவர்கள் தான் அது பயன்படுகிறார்களே தவிர தமிழகத்திற்கு கிடைக்காத ஒரு நிலைமை தான் இருந்து கொண்டிருக்க. மின்சார பற்றாக்குறையாலே தமிழகம் இருண்ட சூழ்நிலையிலே கூட நாம் நெய்வேலியிலே இருந்து மின்சாரம் பெற முடியாத ஒரு நிலைமை, தர முடியாது என்கிற நிலைமை தான் இருந்தது என்பதுதான் நிதர்சன உண்மை. ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு சாலை வேணும் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க, குடியிருக்கிறவனா இருக்கட்டும், தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், விவசாயிகள் இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல. ஆனா உங்களுக்கு எனக்கும் வழி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தீர்க்கறதுக்கு காலகாலத்துக்கு எந்த வழியும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு சட்டமும் கிடையாது. எப்படியா கெட்டுப்போம் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் சட்டம் இருக்குது. ஆனா எவனோ வெளிநாட்டு முதலாளிக்கு சாலை போட்டு கொடுக்கறதுக்கு நடுவில் கோடு போட்ட மாதிரி போகும். இன்னொரு சட்டத்தை சொல்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு சாலையில காட்டு பகுதியில ஒரு இவ்வளவு உயரத்துல ஒரு கல் இருக்குது. அந்த சாலை ஓரத்துல இருக்கும். அது யாருன்னா வண்டியில வந்தாங்கன்னா இடிச்சு விழுந்துருவாங்க. ஏன் அந்த கல்லை எடுக்கலன்னா, வன சட்டம் அவ்வளவு உறுதியா இருக்கலாம். அந்த சட்டத்தை மீறி அந்த கல்லை எடுக்க முடியாது. ஒரு சின்ன கல்லை மக்கள் பயன்பாட்டுக்கு எடுக்க முடியாது. ஒசூர்ல சாணமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளார கல்லை வெட்டி எடுத்துட்டு, எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கு பாருங்க. தனிநபர்களுக்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த கல்லை, சின்ன கல்லை எடுக்க முடியாதான் சாலை ஓரத்தில் இருக்கிறது. ஆனா ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளார போய் அவர்கள் கல்லை வெட்டி எடுத்து வித்துட்டு. ஸோ சட்டங்கள் பொதுமக்களுக்கான சட்டங்களாக இல்லாமல் பெருநிறுவனங்களுக்காக சட்டங்களாக இருக்குது. இதையெல்லாம் மாற்றும் வரை மக்கள் போராடியே தான் ஆகும். அந்த சேலம் அந்த கொங்கு மண்டலம் பகுதியில் வந்து அந்த சிறுவாணி ஆற்று தண்ணீரை வந்து சூயஸ் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து இப்போ அது முறைப்படுத்தி பொதுமக்கள் சேவைக்கு கொடுக்குறாங்க. ஒரு தனியார் நிறுவனம் உள்ள வருவதாலேயே அதை நம்ம எதிர்க்கணுமா? தனியார் நிறுவனம் வருவதாலே எதிர்க்கணுமான்னு இல்லை, அரசாங்கத்துக்கு வேற என்னதான் வேலை? சாரா வைக்கிறது மட்டும்தான் வேலையா? தண்ணி கொடுக்கறது கூட அரசாங்கத்தால் முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு அரசாங்கம் நடத்திட்டு? ஏற்கனவே சூயஸ் அந்த நிறுவனத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உள்ள ஒரு நிறுவனத்தை வந்து இங்க கொடுக்கறதுங்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது அல்ல. குறைந்தபட்சம் அரசாங்கம் குடிநீரையாவது எங்களுக்கு கொடுங்க, விட்டு வைங்க அப்படின்றதான் நான் கேட்கிறேன். இல்லை, அதுல என்னன்னா, அவங்க அந்த நிறுவனம் வந்து இதற்கு முன்னாடி இருந்த நாடுகள்ல எல்லாம், ஆப்பிரிக்க நாடுகள்லாம் மழை பெஞ்ச தண்ணியை வந்து பிடிக்கக்கூடாதுன்றான், நதியில இருக்கிற தண்ணியை வந்து பிடிக்கக்கூடாதுன்றான், ஆழ்துளை கிணறு போடக்கூடாதுன்றான். என்னன்னா அந்த தண்ணீர் அப்படின்னா எனக்கு சொந்தம்தான். மக்கள் போராடி குண்டடிப்பட்டு செத்து அடிச்சு விரட்டி அவனை விரட்டி விட்டது பேர் மாத்திக்கிட்டு இங்க வந்திருக்கான். இதுதான் நம்ம நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இதுக்காக பல போராட்டங்கள் பண்ணிட்டு. என்னன்னா நம்ம மீண்டும் மீண்டும்
நம்ம ஏற்கனவே இருக்க ஆட்சியாளர்கள் நம்ம போராடி அவங்க வந்து ஒத்தி வச்சுதானே இவங்க கையெழுத்து போட்டு இந்த இதுல செய்யறாங்க இந்த அரசு. என்னன்னா நீங்க வந்து ஒரு நிறுவனம் வருது, அவனோட பின்னாடியான அவன் ஹிஸ்டரி எல்லாம் வந்து ஆய்வு பண்ணணும்ல. இப்ப கேட்கறது மிக நியாயமான கேள்வி. அரசோட வேலை என்ன? குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்காம நீ வேற என்னதான் உன் வேலை? மக்களுக்கு குடிநீரை கூட கொடுக்காத நான் உனக்கு அதை கூட செய்ய முடியாதுன்னா நீ என்ன அதிகாரம் உள்ள என்ன அரசு? படத்துல நம்ம சரி நம்ம தான் படிக்கல, நம்ம தான் உலக வரலாற்று தெரிஞ்சுக்கலாம்னாக்கா நம்ம பேசின டயலாக் தானே. நம்ம தானே கத்தி படத்துல நம்ம தானே வசனமா இயக்குனர் எழுதி கொடுத்தாரு, நம்ம தானே பேசிட்டோம். அதுல இருந்தாச்சும் அதை புரிஞ்சுக்கலாம்ல. வேற ஏதாச்சும் நம்ம புரியாது நம்ம பேசாத இருந்தா கூட பரவாயில்ல. இதுக்கு என்ன இப்ப உடனடியாக கையெழுத்து போட்டு அந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கணும்? அவன் மீட்டர் வைக்க போறான். நம்ம இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எம்ஆர்எஃப்ஓ, சாம்சங் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அண்டை மாநிலங்களுக்கு போயிருச்சு, அதை தமிழகம் இழந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறோம். இன்னொரு பக்கம் தனியார் நிறுவனங்கள் இங்கே ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். இது முரணா இல்லையா சார்? அதான் என்னன்னா, நிறுவனங்கள் முன்னாடியே தான் சிப்காட்ல மாதிரி எது இங்க தேவை, இந்த நிலத்திற்கு இங்க இருக்கிற வேலை வாய்ப்புக்கு எது தேவை எது தேவையில்லாதது நம்ம என்ன பண்றோம்னா, இங்க தமிழ்நாடுங்கிறது உலகத்தின் கழிவுகளை கொட்ட வேண்டிய இடமும், உலகங்கள் சுரண்டி இந்த வளங்களை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஈஸியா எடுக்கிற இடமும் அப்படின்னு ஆகி போச்சு. அப்ப நம்ம இங்க வர்ற திட்டங்களே வந்து நாசகார திட்டங்களா தான் வருது. அப்ப நாசகார திட்டங்களுக்காக நம்ம வந்து இது பண்றோம். நம்ம எல்லாத்தையும் எதுக்குறதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரோட வேலையுமா பொது அவர் சொல்ற மாதிரி தான். இப்போ புறந்தள்ளப்பட்ட மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படாத பல நிறுவனங்கள் இங்க வருது. அதாவது என்ன குப்பைக்காடா, கழிவு கூடமா? அதே நேரத்துல இங்க மலிவாக வந்து பணியாற்றக்கூடிய ஆட்கள் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி வர்றாங்க. அவங்க வர்றதுடைய நோக்கம் என்ன? லாபகரம். மற்றும் இவன் நிலத்தை வேற கொடுக்குறான்ல, இந்த மக்கள் கிட்ட இருந்து நிலத்தை வேற பிடுங்கி கொடுக்குறான்ல. அங்க வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலைஸ்ட், நிறைய வந்து தேவையற்ற அந்த இந்த நாட்டையே வந்து சுடுகாடாக்கக்கூடிய திட்டங்கள் தான் வருது, நிறுவனங்கள் தான் வருது. அதுக்கு தான் இவங்க ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா நாங்க போய் வந்து அந்நிய முதலீடுகளை ஈற்று வருவோம்னு சொல்ற மாதிரி வெளிநாடுகள்ல போயிட்டு நாங்க பேசிட்டு வந்தோம், இதை தான் பேசிட்டு வர போறாங்க அவங்க. அதனால இவங்களுக்கு வேற புதுசா எதுவும் தெரியாது இவங்களுக்கு. ஆகவே இப்ப இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர்கள் எல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. அவர்களுக்கு அதாவது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு ரெவல்யூஷனரி, அதாவது ஒரு புரட்சிகரமான சிந்தனையும் மனோபாவமும் போராட்ட குணம் உள்ள ஒரு அரசு, மக்களை சார்ந்த ஒரு அரசு அமைந்திருக்க வேண்டும். இப்ப மக்களுடைய மனநிலை வேற இருக்குல்ல. இவ்வளவு தூரம் பேசுறோம், இவ்வளவு தூரம் செயல்படுறோம், இவ்வளவு தூரம் அங்க வந்து மக்கள் கிட்ட போய் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம், அவர்கள் மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவங்க ஏற்றுக்கொள்வது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கடந்த ஆளுங்கட்சியிலையும் இடதுசாரிகள் கூட்டணியில இருந்தாங்க, இந்த ஆட்சியிலையும் இடதுசாரிகள் தோழமையில் இருக்கிறாங்க, அந்த அரசுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. இடதுசாரிகள் இருக்கும்போதும் தனியார் மையத்தை ஒரு அரசு கொண்டு வந்துடும் நினைக்கிறீங்களா? இல்ல, இடதுசாரிகளை பொறுத்தவரை அந்த காலத்து இடதுசாரிகள் வேற, இந்த காலத்து இடதுசாரிகள் அதாவது இடதுசாரிகள் மேல எங்களுக்கு அளவு கடந்த மரியாதை உண்டு. கொஞ்சம் நஞ்சு இருந்த ஒரு ஐயா நல்ல கண்ணும் மறைஞ்சு போயிட்டாரு. அவரு ஏறக்குறைய அவர் 10-20 ஆண்டுகளுக்கு மேலாவே அவர் இருக்கும் பொழுதே அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நல்ல கண்ணுவே உள்ளுக்குள்ள ஏதாவது செஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன், வேதனைப்பட்டிருப்பார்னு தான் நினைக்கிறேன். ஆகவே இன்றைய கம்யூனிஸ்டுகள் ஒட்டுமொத்தமாக விஜய் கட்சியை விட மோசமா தான் போயிட்டாங்க. விஜய் கட்சியில மோசமா விட்டல, விஜய் கட்சியில இருக்கக்கூடிய விவரம் தெரிந்தவர்களை விட அவங்களோட காம்ப்ரமைஸ் செய்து சமரசம் செய்து கொண்டு ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு போகும்போது கூட அவங்க சொல்ற விளக்கம் பாத்தீங்கன்னா பாஜக தலையீடு இருக்கக்கூடாது என்ற காரணத்தை ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்புறம் திமுக கூட தான் இன்னும் நாங்க இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆக இரட்டை இதுக்கு மேல ஒரு கட்சியினுடைய கொள்கை வலு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கம்யூனிஸ்டுகளை பத்தி இனிமேல் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க இப்ப இனிமேல் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு காலகட்டத்துல மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா அங்க வந்து தியாக மனப்பான்மை இருக்கும். அங்க இப்ப அவங்க வந்து ஊழலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது செயல்பாடுகளை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் ஒரு கவர்ச்சி அரசியலுக்கு வந்து ரத்தன கம்பளம் பிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. அவர்கள் ஏதோ ஒரு மனநிலையில் இப்ப கம்யூனிஸ்டுகள் ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னாலே அவர்களை பார்க்கிற பார்வை ஒட்டுமொத்தமாக நிறமாறி இருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் இருந்தப்பையும் சாம்சங் போராட்டத்தை இடதுசாரிகள் கடுமையா முன்னெடுத்தாங்களே. அதாவது
அதெல்லாம் சொல்றேனே. இப்பதான் நமக்கு தோணுது அவர்கள் எந்த லாப நோக்கத்திற்காக செயல்படுகிறார்கள் என்பது வரை. நீங்க சொல்றதை விட நான் அவர்களை ஊக்குவித்தது தொலைக்காட்சிகள்லாம் அவங்களை உட்கார வச்சு அவங்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் புரட்சிகரமா நம்ம செயல்படுத்தியதெல்லாம் நான் நிறைய இப்ப நான் வேதனைப்படுறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் பெரிய இடம் கொடுத்தோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் கொள்கை செயல் திட்டங்கள் அந்த கடந்த மாநிலங்களிலே அந்த தலைவர்கள் வழிகாட்டிய முறை, ஜோதிபாசு போன்றவர்கள் போன்ற தலைவர்கள் இருந்தார்கள், நம்பூதிரிபாடு போன்ற தலைவர்கள் இருந்தார்கள். அப்படிலாம் நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு கொள்கைன்னா அவங்ககிட்ட இருக்கிற கொள்கை தான் பொது உடைமை கொள்கை, லட்சியம், கார்ல் மார்க்ஸ் அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இப்பெல்லாம் அவங்க பேசுற பேச்சும் அவங்க கொடுக்கிற ஆதரவும் அதுக்கு கொடுக்கக்கூடிய காரணங்களும் இன்றைக்கு அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டு எப்படிலாம் செயல்படுறாங்கன்றது பட்டவர்த்தனமா திமுக சொல்லுதுங்க. யார் யாருக்கு என்ன பணம் கொடுத்தேன், விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அக்கௌண்டோட கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கிட்டு தானே அப்ப நீ கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்றதுக்கு திமுகவே வெளிப்படையா சொல்லிடுச்சு. அப்போ திமுக வெளிப்படையா சொல்லிச்சு, நான் பாராட்டுறேன், திமுகவை பாராட்டுறேன், இவங்க எல்லாம் என்கிட்ட பணம் வாங்கிட்டு என் கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கணக்குல சொல்லியிருக்கான். அந்த அக்கௌண்ட்லயே சொல்லியிருக்கிறான். அதுக்கு பிறகு இன்றைக்கு ஆட்சியாளர்கள் சும்மா இருப்பாங்களா? இருக்கவே இருக்குது. பாஜக ஊருக்கு அழைச்சவன் அவனை போடு, பாஜக இதுல தலையிட்டு எங்க ஆட்சியை போகுது, அதுக்கு பாஜக காரணம் சொல்லிட்டு கம்யூனிஸ்டுக்கு வர்றாங்க. ரொம்ப எளிமையா நாமெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கம்யூனிஸ்டுகளை கேட்டா அதுக்கெல்லாம் பாஜக காரணம் கேட்டு போயிட்டு. சார் ஒரே ஒரு விஷயம், இந்த கம்யூனிஸ்டுகள்னு எடுக்கும்போது சார் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையாவே அம்பலப்படுத்தியது. இப்ப அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்கிறதே. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் என்பது ஷார்ட்டா சொல்லணும்னா இடறிய கம்யூனிஸ்ட், இல்லாத கம்யூனிஸ்ட். இல்ல சார், ஒரு பொதுவா கம்யூனிஸ்ட் சொல்ல வரேன், நான் சும்மா ஒரு லாஜிக்காக சொல்ல வரேன். என்ன விஷயம்னா லாக் ஆயிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அதனால எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம திசை தெரியாத நிக்குது கம்யூனிஸ்ட். இல்லைங்க, அந்த கம்யூனிஸ்ட் இனிமேல் நம்ம நம்பவே கூடாது. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு நம்பிக்கை இயக்கமாக, ஒரு பொதுவுடைமை இயக்கமாக இருந்த கம்யூனிஸ்டுகளுடைய நிலையும் செயல்பாடுகளும் இன்றைக்கு அந்த மக்களிடம் சார்ந்து இல்லாம திசை மாறி பயணப்பட்டு சுயநல அரசியல் செய்வதிலே எல்லாரையும் விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். சார் உண்மை சார், சாட்சி உங்களோட சொல்லல. என்னன்னா ஒரு நிமிஷம், நான் ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம் தியாகி ஆறுமுகத்து ஊர் பிறந்த ஊர் ஆம்பலாப்பட்டு. அங்க ஆறுமுகம் இளைஞன் எல்லாம் களம் கண்டு கம்யூனிஸ்ட் தலைச்சு வாங்கி 100% கம்யூனிஸ்டா இருந்த ஆம்பலாப்பட்டு கிராமத்து மண்ணின் மைந்தனா. நானே ஒரு ஆரம்ப காலத்து கம்யூனிஸ்ட் வரேன். இந்த கம்யூனிஸ்டத்தோட இன்றைய நிலை இருக்கு பாருங்க, இப்படி ஒன்று கேட்கறது இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம்தான் மக்களுக்காக. இந்த குறிப்பா இந்த காவிரி பிரச்சனைக்காக மனித சங்கிலி போராட்டம் அது கின்னஸ் ரெக்கார்டு பெற்றது. அப்படியெல்லாம் போராடின ஒரு இயக்கம் எங்கு இடறி விழுந்துட்டு பாருங்க. இல்ல நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது சார். இப்ப சண்முகம் தோழர் இருக்காங்க, வாஜ்பாய் சம்பவத்துக்காக மலை ஜாதியினருக்காக பழங்குடியினருக்காக போராடியவர் தான். ஆனா எங்க பரந்தூர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியா பார்த்தோம். சண்முகம் தோழர் ஒருவாறு மிக அற்புதமா மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பார். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த சில குறிப்பிட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் விட்டு டைப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நாங்க போய் எப்படியாவது கவுன்சிலிங் கொடுத்து எப்படியாவது மக்களை நலம் கொடுக்க வைக்கிறேன்ட்டு நேரடியா வந்தாங்க. எங்களுக்கு கவுன்சிலிங் நாங்க விரட்டி அடிச்சோம். நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அதாவது சோரம் போனவங்க, அது பேர்லாம் சொன்ன நல்லா இருக்காது, அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தான் ஆகி போட்டாங்க. ஆனா அதுக்காக தலைவர்கள் ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க, ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க. நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. நீங்க சொல்ற ஐயா சண்முகத்துடைய அந்த பிரச்சனைகளை அவரை பாராட்டுறேன், வாச்சாத்தி விவகாரத்துல அவங்க எல்லாம் பாராட்டுறேன். ஆனா இப்ப ஒட்டுமொத்தமா நிலை தடுமாறி இருக்கிறாங்க. அவங்க பேசாம நடுநிலை வகிச்சுட்டு போலாம். அவங்க அந்த நடுநிலையை வகிச்சுட்டு கிடைக்கிற ஓட்டத்தை இவங்க பண்றாங்க. இல்ல, நான் உண்மையிலே நான் சீமான பாராட்டுவேன். நான் ஏன்னா என்னுடைய அருமை தோழர் அவர் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். எது வந்தாலும் தனித்து நின்று களம் கண்டு என்ன 4% 8% அதை பத்தி கவலைப்படாம அரசியல் செய்கிற அந்த தன்மை கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் தான் நமக்கெல்லாம் குருவா இருந்தவங்க. அவங்கதான் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நிலை தடுமாறி இருக்கிற இயக்கத்தை விட மோசமான நிலைக்கு அவர்கள் உருவாயிட்டார்கள் என்ற கவலை நமக்கு தான் இருக்கு. ஆனால் பழைய அவங்களுடைய போராட்ட வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுல நிறைய பாடம் கற்றுக்கொண்டிருக்கோம்.
இப்ப எங்க பாட்டாளி மக்கள் கட்சியில கார்ல் மார்க்ஸ் தத்துவ தலகர்த்தா வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் கம்யூனிஸ்டை, பொது உடைமை தத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கம்யூனிஸ்டுகள் மதித்து நடக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுன்னு சொன்னவங்க தான் இவங்க தான், ஏற்றுக்கொள்ளாதவங்க இவங்க தான். ஆனா ஒரு கூட்டணியில பாத்தீங்கன்னா அப்புறம் கூட்டணியில் ஏத்துக்கிறவங்க எங்க அவ்வளவுதான். இன்னைக்கு எங்களை புழுதிவாரி தூற்றுறவங்களை எல்லாருமே இப்படி ஒட்டுமொத்தம் எல்லா சமுதாயத்துக்கும் அரசியல் செய்து எல்லா சமுதாயத்துக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற எங்களை பார்த்து சாதி வெறியர்கள் சொல்லக்கூடியவங்க. ஆனா அவங்க தொகுதியில இப்ப பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் அந்த தொகுதியில் அந்த ஜாதி அந்த தொகுதியில எந்த ஜாதிக்கார அதிகமா இருக்கானோ அவனை பார்த்து தான் கேண்டிடேட்டா போடக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கலாம். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்கிட்ட அந்த ஜாதியில வேற யாருன்னா கொண்டாந்து அங்கிருந்து திலகப்பாவை கொண்டாந்து நாடாரை கொண்டாந்து அங்க போடுவோம். நாங்க இங்க போட்டு விடுவோம். நம்ம அதுக்கப்புறம் வடிவேல் ராவணனை கூட்டு அங்க இருக்கிற தேவேந்திர வேளாரை கொண்டாந்து இங்க போட்டு போவோம். நாங்க எங்களுக்கு ஜாதி மதம் நாங்க பாக்குறது கிடையாது. தலித் எம்எல்ஏ மத்திய அமைச்சராக்குவோம், பொன்னுசாமியை மத்திய அமைச்சராக்குவோம். ஆனா ஜாதி மத பேதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க எங்களை ஜாதி வெறியர்களாகவே மாத்துவோம். அன்னைக்கு ஒரு 4 மரத்தை வெட்டிட்டு போனோம். எது அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான மரத்தை வெட்டோம். இன்னும் எங்களை மர வெட்டிகள்னு சொல்லிட்டே இருக்கலாம். சார், இப்போ தனியார் மயமாகுதுன்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்கான ஒரே ஒரு சான்று சார். இப்போ கொரிய கம்பெனிக்கு உண்டாய், அது ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்னாடி 25 வருடங்களுக்கு முன்னாடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் கொரியாவை விட்டு இங்க வருது? ஏன் சிஎட் கம்பெனி இப்போ எங்க பகுதியில் கண்ணந்தாங்கல்ங்கிற வில்லேஜில் அந்த கம்பெனி இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இங்க வருதுன்னா, ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அது அந்த நாடுகள்ல இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் மலிவு சம்பளத்துல கிடைக்கலங்கிறதுக்காக இந்திய சந்தையை, இந்திய பொருளாதாரத்தை, இந்திய பகுதியை பயன்படுத்திக்கிறாங்க. எத்தனை லிட்டருங்கிறத பாத்தீங்கன்னா கண்கூடா அந்த இருங்காட்டுக்கோட்டை உண்டாய் கம்பெனி மட்டுமே உறிஞ்சி எடுக்கிறாங்க. ஒரு கார் பெயிண்டிங் ஆகி வெளியே அது முடிக்கிறதுக்குள்ள பல ஆயிரக்கணக்கான லிட்டர் தேவைப்படுதுங்கிறாங்க. அதே மாதிரி அந்த டயரை குளிரப்படுத்துறதுக்காக, அந்த டயரை பதப்படுத்துறதுக்காக பல ஆயிரம் லிட்டர் தேவைப்படுதுங்கிறாங்க. அந்த கண்ணந்தாங்கல் அந்த சிஎட் கம்பெனி மட்டும் நீங்க குறிப்பாடுத்திட்டீங்கன்னா பல 100 அடி, அதாவது நான் சொல்றது ஆயிரக்கணக்கான அடிகள், பெரிய ரவுண்ட்ல, பெரிய ரவுண்ட்ல தான் வளர்ச்சி, பெரிய ரவுண்ட்ல. அதாவது நம்மளுடைய நீர்நிலைகள் எல்லாம் அழிச்சு அங்க ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்துருவாங்க. கடல் நீரை குடிநீராக்கும். அருமையான போட்டுருவாங்க. இந்த சுயஸ் கொடுத்துருக்காங்களா தனியார் நிறுவனம், எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குது. சுயஸ் எப்படி மழை வராத நேரத்துல மழை வர வச்சு கொடுக்க போதா, இல்ல அவனுடைய நாட்டுல இருந்து எட்டு இங்க தண்ணி கொடுக்க போதான்னு தெரியல. ஏற்கனவே அரசாங்கம் எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்துருக்குது. சில இடங்களை கொடுக்க முடியாதது, அதுக்கு மட்டும் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தா போதும். அப்ப இவன் தனியாருக்கு கொடுக்கறதுங்கிறது என்ன அடிப்படையில கொடுக்கறது, எந்த கம்பெனியை கொடுக்கறதுங்கிறது கார்பரேட் லாபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தெளிவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதான் இந்த கார்பரேட் லாபிகளை சிக்கிக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு தனியாருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது அந்த மாதிரியான இதுல வரக்கூடாது. அரசாங்கமே மீண்டும் தண்ணி கொடுக்குற வேலை. மாநில அளவுல யாரு தொழில்துறை அமைச்சராக இருக்காங்களோ இல்ல அதிகார வர்க்கத்தில் இருக்காங்களோ, நான் இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை கொண்டு வரணும்னா அவங்க பல ஷேரை முதல்ல அவங்க ஓகே பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி வருதுன்னா தமிழ்நாட்டில் அலோவ் பண்றேன்னா ஒரு 20% ஷேர் நம்ம தந்துடணும், ஒரு 10% ஷேர். நிகழ்ச்சியினுடைய நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு சூழலியல் பிரச்சனைகளுக்காக அவர் பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படிங்கிறத விருந்தினர் பதிவு செஞ்சாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமானவர்கள் தொடர்ந்து மக்கள் மேடைகளில், மக்கள் மன்றங்களில், மக்கள் போராட்ட களங்களில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் இந்த பிரச்சனைகளை எப்படி புரிந்து கொள்ளணும், இந்த பிரச்சனைக்கு அடுத்தடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு விருந்தினர்கள்ட்டையும் சுருக்கமாக நிறைவு கருத்தா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், முதல்ல எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் மற்ற திராவிட கட்சிகளை ஒதுக்கி தள்ளிட்டு ஏதோ ஒரு வகையில அவங்களோட உள்ளுணர்வுல மக்கள் ஏகோபித்த ஆதரவோட அந்த தமிழக வெற்றி கழகம், அவங்களுக்கு இது முன்னாடி புரிதல் இருக்கோ புரிதல் இல்லையோ, மக்கள் நலன்களை, மக்கள் என்னென்ன பிரச்சனைகள், எதுக்காக அந்தந்த ஏரியாக்கள்ல போராடுறாங்க, இயற்கை வளங்கள் எப்படிலாம் பாதுகாக்கப்பட வேண்டும், இப்படிலாம் ஒரு புரிதலை உருவாக்கிக்கிட்டு ஒரு நேர்மையான, ஊழலற்ற, மக்கள் சார்ந்த ஒரு ஆட்சியை, ரொம்ப அற்புதமான ஆட்சியை இவங்களாவது வழங்கி, மக்கள் எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்களே அதுக்காகவாவது வழங்கி, அதுக்காவது முயற்சி எடுக்கணுங்கிறத இந்த நேரத்துல நமது கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். ஆர்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை. இந்த அரசு பொதுமக்கள், சங்கங்கள், போராடக்கூடிய இயக்கங்கள், தெளிவாக விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடிய கட்சிகள் மாதிரியான, இப்போ அவர் அன்புமணி அவர்கள் பேசுறதோ இருக்கட்டும், இப்போ சீமான் அவர்கள் சொல்வதாக இருக்கட்டும், இல்ல உழவர் உரிமைக்கு நாங்கள் சொல்றதோ, மற்ற போராட்ட அமைப்புகள், இவங்களை கேளுங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்களை கேளுங்க.
ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த உங்க செக்ரட்டரியேட்ல வேலை செய்யக்கூடிய IAS IPS எல்லாம் முதலாளிகளுக்கு வேலை செஞ்சு பழகிக்கிட்டாங்க, முதலாளிகிட்ட வாங்கி சாப்பிட்டு பழகிட்டாங்க. இது வாங்கி சாப்பிட்டது நேரடியா பார்த்தியான்னு கேட்க வேண்டாம், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களை நீங்கள் கேட்டு இயக்கங்களோட கலந்துரையாடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா மக்களுக்கு செய்யலாம். அதை விடுத்து அதிகாரிகள் சொல்றது செஞ்சீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நான் புரிஞ்சுக்கிறேன். திருமுருகன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நாங்க இந்த மண்ணையும் மக்களையும் இது ரொம்ப அளவு கடந்து நேசிக்கிற அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, அது அதிகாரத்துக்கு வரணும். அதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போதான் உங்களோட தலைமுறையோட எதிர்காலம் இந்த மண்ணில் நிலைக்கப்படும், காக்கப்படும், வளமான வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும். அது ஆனால் நாங்கள் இந்த ஆளும் இப்போ இருக்கிற அரசுக்கு எங்களோட கோரிக்கையாக வைக்கிறது என்னன்னா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் உங்களை ஒரு மாற்றுன்னு நினைச்சிட்டாங்க. நீங்க ஏமாற்றா இருந்துடாதீங்க. கிட்டத்தட்ட இந்த 100 நாட்களுக்குள்ளாகவே உங்களோட போக்கு, நீங்க செய்யற கையெழுத்துகள், நீங்க கொடுக்கிற அனுமதிகள்லாம் இது மாற்று கிடையாது. ஆள் தான் மாறி இருக்க, ஆட்சி மாறலை அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. எங்களோட நீண்ட காலமான துயரம் எங்கிருந்து ஒரு மாற்றத்தை தேடணும், எங்கிருந்து ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சோமோ அதே இதுக்கெல்லாம் நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இங்க இருக்கிற மக்கள் வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு கையெழுத்து போடுற, இங்க இருக்கிற நாசகார திட்டங்களுக்கு நாங்க அனுமதி கொடுக்குறோங்கிறது, இந்த மாதிரி நிலைகளை விட்டுருங்க. உண்மையிலேயே மக்களுக்காக குரல் கொடுக்கிற கட்சிகளை, மக்களுக்காக குரல் கொடுக்கிற அமைப்புகளை, அங்க போராட்டக்காரர்களை, இவங்களை கூப்பிட்டு அணுகி இந்த பிரச்சனைகளை நீங்க உணர்ந்துக்குங்க. அப்படி இல்லையா, உங்களோட ஏதோ ஒண்ணு தடுக்குதா, எங்களோட போராட்டங்களை நீங்க முன்னாடி இருக்கிற நாங்க வச்சிருக்க பேசியிருக்கோம், எல்லாத்தையும் இருக்கோம், வரைவு திட்டமே கொடுத்துருக்கோம். வரைவு திட்டம் இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு. ஒரு முறை வாசிச்சு பாருங்க, உங்க பிரச்சனையை தீர்த்துக்குங்க. மக்களையும் எதிர்காலத்தில் இருக்க தமிழர்களையும் நல்வழிப்படுத்துங்க, நல்வாழ்வுக்கு கொண்டு வாங்க. போதும் இந்த சாராயத்தை இழுத்து மூடுங்க. நல்லது, நன்றி. ஓகே, உங்களுடைய நிறைவு கருத்து அரசாங்கத்திற்கு. இல்ல, அரசாங்கம்னா இப்போ ஏற்கனவே நாங்க அவர் சொன்ன மாதிரி தான், நாம் விரும்பும் தமிழகம் எப்படி இருக்கணும், நாம் விரும்பும் நகரங்கள் எப்படி இருக்கணும், நாம் விரும்பும் சென்னை எப்படி இருக்கணும், ஏரி நீர்நிலைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், தீர்ப்புகளின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்றேன், அது உங்ககிட்டயும் நீங்களும் போட்டிருக்கிறீங்க, அது விஜயும் போட்டிருக்காரு. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாரும் போட்ட மாதிரி அவரும் போட்டிருக்காரு. அதை ஒரு முறை அடுத்த தேர்தலுக்கு பார்க்காம இப்பவே நீங்க பாருங்க, இப்பவே பாருங்க. எதிரி கட்சிகளா நினைக்காம அவங்க சொல்ற கருத்துக்களை உள்வாங்கிக்குங்க. அதுக்கு பிறகு நீங்க சட்டமன்றத்தை ஆக்கப்பூர்வமான மன்றமா விவாதங்கள், அது மக்களை சார்ந்த விவாதங்களா பண்ணுங்க. அப்பாவை காணோம், அம்மாவை காணோம், பொண்டாட்டியை காணோன்ற விவாதங்கள்லாம் கொஞ்சம் தள்ளிட்டு, ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் விட்டுட்டு, இந்த ஆக்ஷன்லாம் நிறுத்திட்டு, நீங்க சட்டமன்றத்துல நல்ல பேச்சாளர்களை உருவாக்கி, நல்ல விவாதங்களை உருவாக்கி, நல்ல தமிழகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியதான் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. டிஎன் மீடியா சார்பாக பல்வேறு ரவுண்ட் டேபிள் டிபேட்ஸை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். பல்வேறு முக்கியமான சமூக பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து விவாதிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் சந்திக்கக்கூடிய நீர் சார்ந்த, கனிம வளங்கள் சார்ந்த முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகள், மக்கள் பிரதிநிதிகள் மிக வலுவான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்து மீண்டும் இன்னொரு மக்கள் பிரச்சனையோடு, மக்கள் பிரதிநிதிகளோடு சந்திக்கும் வரை டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி. சேனல் வச்சிருக்கீங்களா? ஆங்கர் இல்லையா? ஸ்டூடியோ இல்லையா? கெஸ்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்லை, ரெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸ்டூடியோ, ஆங்கர், எடிட், சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9942838831.